வணக்கம். எக்ஸ்போர்ட் வெப்சைட் சதீஷ் பேசுறேன். எக்ஸ்போர்ட்டிசத்தோட 4வது வீடியோ. இன்னைக்கு எதை பத்தியான அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில் உள்ள பார்க்கலாம். எங்களோட சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா, எங்களோட வீடியோஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, முதல்ல எங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறோம். ஸோ நாங்க எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் கடந்த 6 வருஷமா எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்கான ரியல் டைம் லைவ் பிராக்டிஸ் கொடுத்து பிளஸ் மக்களுக்கு தேவையான அவேர்னஸ் கொடுத்து மக்களை காப்பாத்திட்டு இருக்கோம். பிளஸ் ரியல் டைம் எக்ஸ்போர்ட்டரா மாத்திட்டு இருக்கோம். இப்ப சமீபத்துல 2021 இருந்து எக்ஸ்போர்டிசம் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் ஆரம்பிச்சு, இந்த டேக்கிங் மூலயமா மக்களுக்கு தேவையான அவேர்னஸ், அது போக எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான ஸ்கில் செட், அதுபோக எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருக்கக்கூடிய சீட்டிங் அட்டம்ப்ட்ஸ், எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருக்கக்கூடிய சில டாக்டிக்ஸ், இது எல்லாமே நாங்க ரிவீல் பண்ண போறோம். ஸோ அந்த வகையில நீங்க நம்ம பார்க்க போறது எக்ஸ்போர்ட்டிசத்தோட 4வது வீடியோ. ஆல்ரெடி ஒரு 3 வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் டீட்டெயிலா. நீங்க அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். பிளஸ் நிறைய எக்ஸ்போர்ட் பிசினஸ் பத்தியான டிப்ஸ் அதுல இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா அமையும் நாங்க நம்புறோம். சரிங்களா? நன்றி. இன்னைக்கு டாபிக்ல போலாம். ஸோ எப்பயுமே டாபிக்ல போறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் நாங்க சொல்லக்கூடிய ஒரு பேசிக் விஷயம் சொல்லிடுறோம். இந்த இதை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு, எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்றவங்களுக்கு, கட்டளையும் புரிதல் நன்று, இது எங்க எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டரோட ஸ்லோகன். இது பாத்தீங்க அப்படின்னா, கத்துக்கிறதுக்கான ஆட்கள் இன்னைக்கு லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா இருக்காங்க. பட் புரிஞ்சிக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஸோ அப்படி புரிதல் தன்மையோட இருக்கக்கூடிய ஆட்கள், புரிதலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆட்களை உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் பத்தி புரிய வச்சு அவங்களை ரியல் டைம் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஷிப்மெண்ட்ஸ் பண்ண வைக்கிறோம். எக்ஸ்போர்ட் பிசினஸுக்கு தேவையான லைசன்ஸ் எடுக்க வைக்கிறது மட்டும் கிடையாதுங்க. எக்ஸ்போர்ட் பிசினஸுக்கு தேவையான ரியல் டைம் ஷிப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை ஹேண்டில் பண்ண வச்சு அவங்கள ரியல் டைம் எக்ஸ்போர்ட்டரா மாத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பிசினஸ் கத்துக் கொடுக்குற நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உண்மையில எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்குள்ள இருக்கக்கூடிய புரிதல் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விரல் விட்டு என்ற அளவுக்கு கூட ஆட்கள் இல்லைங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அந்த இடத்துல எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய சந்தோஷத்தோட பெருமையோட நாங்க பகிர்ந்துக்கிறோம். ஏன்னா இங்க புரிய வைக்கிற இடத்துல நாங்க இருக்கோம், புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு. அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரியலைஸ் பண்ணிருக்காங்க. நிறைய யூடியூப் ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க சேனல் பாத்தீங்கன்னா நிறைய லைவ் வருவோம், நிறைய மக்களுக்கான டவுட்ஸை நேரடியா கேட்டு அவங்களுக்கு நாங்க கிளாரிஃபை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஈவன் எங்க ஸ்டூடெண்ட்ஸா இல்லாம இருக்கவங்க கூட ஒரு லெவல் வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க பண்றதுனால கண்டிப்பான முறையில மக்கள் நிறைய ஆண்டர்பிரினர்ஷிப்ல வர்றாங்க, நிறைய எக்ஸிபினரா மாறுறாங்கிறத நாங்க கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் டைமா நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கற்றலிலும் புரிதல் நன்று. கத்துக்குன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து வர வேண்டாம். புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக எங்களுக்கு தேடி வரலாம். கத்துக் கொடுக்க போறால நாங்க இருக்க போறது இல்ல, புரிய வச்சு ரியல் டைம் ஷிப்மெண்ட்டை பண்ண வைக்கிற எக்ஸ்போர்ட்டரா அவங்களை மாத்த போறோம். ஸோ கற்றலிலும் புரிதல் நன்று. எக்ஸ்போர்ட் தான் உங்களோட முதல் சாய்ஸாக இருக்கு உங்க வாழ்க்கையில் அப்படின்னா கண்டிப்பா நம்மள அதுக்கான பெஸ்ட் சாய்ஸாக இந்த எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் அமையும் இருக்கும் என்கிறத நாங்க அஷூரன்ஸ் கொடுத்துக்கிறோம். சரிங்களா? நன்றி. இன்னைக்கு டாபிக்ல போவோம். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் முன்னாடி நம்ம பேசியிருக்கக்கூடிய அந்த டாபிக் தான், ஆர் யூ ரெடி டு எக்ஸ்போர்ட். அது ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம், பார்ட் 2 பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்ட் 3க்கான வீடியோ பார்க்க போறோம். சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆஸ் யூசுவல் இங்க ஒரு சின்ன ஒரு அட்வைசரி கொடுத்துறோம். இந்த சேனலுக்கு புதுசா இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பேசிக் அட்வைஸ். எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் கொடுக்கக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டி அட்வைசரி தான் இது. இது மற்றவங்க கான்ட்ரவர்சி இருக்கலாம், மிஸ்மேட்ச் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு கருத்து, தனிப்பட்ட கருத்து இருக்கலாம். அதுக்கு எங்களுக்கு உடன்பாடுகள் கிடையாது. எங்களோட கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வியாபாரத்துல வரும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் கண்டிப்பான முறையில் மினிமம் டிகிரி இல்ல டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஒருவேளை எனக்கு டிகிரி இல்லை சார், டிப்ளமோ இல்லை சார் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ், லோக்கல் டொமஸ்டிக் பிசினஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அது இருக்கணும். இது இருந்து நீங்க எக்ஸ்போர்ட்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த பிசினஸ் சஸ்டெயின் பண்ண முடியும். நாங்க சக்சஸ் சொல்லல, சஸ்டைனபிலிட்டி பத்தி பேசிட்டு இருக்கோம். ரைட். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் கண்டிப்பா வேணுங்க. வித்தவுட் கம்ப்யூட்டர் ஸ்கில் நீங்க பண்ண முடியாது. இதை பத்தி ரொம்ப டீட்டெயில் வேணும்னா பார்ட் 1 வீடியோ பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப டீடைல்டா இதை பத்தி கொடுத்துருப்போம். நிறைய கேஸ் ஸ்டடிஸ்லாம் அதில் காட்டியிருப்போம். இப்போ நாங்க ஜென்ரிக்கா சொல்லிடுறோம். பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் எதுக்காக கேட்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையர் ஒரு டாக்குமெண்டேஷன் பண்றதுக்கும் சரி, ஒரு விளம்பரப்படுத்துறதுக்கும் சரி, வர்ற என்கொயரி நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கும் சரி, நீங்க ஒரு பையர் தேடி கண்டுபிடிக்கிற ப்ரௌசிங் ஸ்கில்லுக்கும் சரி, இது எல்லாத்துக்கும் பேசிக் கம்ப்யூட்டர் ரொம்ப மஸ்ட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, பேசிக் இங்கிலீஷ் ரிட்டன் வேணும்னு கேட்கிறோம். ஸ்போக்கன் ரொம்ப பெருசா தேவைப்படாது. ஒருவேளை உங்களுக்கு நார்த் இந்தியன்ஸ் இல்ல நம்ம தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போறீங்க அப்படின்னா, அதர் ஸ்டேட் போனீங்கன்னா கண்டிப்பா நம்மளால ஆங்கிலம் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் சப்ளையருக்காக.
பட் ஒரு பையருக்காக அதிகமா நீங்க பேசுவீங்கன்னு பார்த்தா கண்டிப்பா ஸ்போக்கன் இங்கிலீஷ் தேவைப்படாது. பையரை அதை ப்ரிஃபர் பண்றது கிடையாது. 99.9% பையர்ஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பேச மாட்டாங்க. ஃபுல்லா மெயில், வாட்ஸ்அப், ஸ்கைப், ஏதாவது வேற ஏதாவது ஐஎம்ஸ் இந்த மாதிரி வந்துருவாங்க. ஸோ அப்ப அவங்க அடிக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை படிச்சு புரிஞ்சுக்க தெரியணும் உங்களுக்கு. புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க அவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும். அதை அவங்க படிச்சு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு அது ரிட்டன் இங்கிலீஷ் மஸ்ட். வெளியே மத்தவங்க வேலைக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மாங்க. எல்லா நேரமும் உங்களுக்கு வேலையாட்கள் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. வேலையாட்கள் இல்லாத நேரத்துல நீங்க நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கு, ஒரு மெயில் அனுப்பணும், டக்குன்னு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு லெட்டர் டைப் பண்ணணும்னா கஸ்டமர் டாக்குமெண்ட் ஃபில் பண்ணி தரணும்னா யார் பண்றது? அப்ப பேசிக் உங்களுக்கு ரிட்டன் இங்கிலீஷ் வச்சுக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பான முறையில மஸ்ட்டுங்க. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் 0% இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டிங் வேணா பண்ணலாம், அதுக்கு நாங்களே சொல்லி தரோம். 100% 5 பைசா செலவு இல்லாம ஒரு பையரை பிடிக்கிறது நாங்க சொல்லி தந்துருவோம், அது வேற. பட் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கு அதுக்கு நீங்க ஜிஎஸ்டி எடுக்கிறது, ஐஇ கோட் எடுக்கிறது, பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது, குளோபல் அக்கௌண்ட் மாற்றுறது, ஏடி கோட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மெம்பர் ஆகுது, வெப்சைட் போடுறது, பிடிபில மெம்பர் ஆகுது, நீங்க ஒரு ப்ராடக்ட் படிக்க போறது, சப்ளையர் பேஜ் டோன் ஃபோர் செலவு பண்றது, சாம்பிள் பிக்கப் பண்றது, சாம்பிள் நீங்க சென்ட் பண்றது, நீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிசினஸ்க்காக செலவு பண்ண வேண்டிய இடம் இருக்கு. அந்த பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் என்னால முடியாதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த வியாபாரத்துல நிலைக்க முடியாது. அப்ப 1.5 to 2 lakhs மினிமம் இருந்தா உங்களால ஒரு 3ல இருந்து 6 மாசத்துக்குள்ளேயோ இல்ல 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ளேயோ உங்களால ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஆர்டரை சஸ்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு ரீடைன் பண்ண முடியும் ஒரு கிளைண்ட். இல்ல அப்படின்னா கொஞ்சம் சிரமப்படுவீங்க. இப்ப 50,000 இருக்கு, 1 லட்சத்துக்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நடக்கலாம், பட் டைம் டியூரேஷன் அதிகமாகும். அதனால அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு வாங்க. நிறைய பேர் வீட்டுல பிசினஸ்குள்ள வர்றதே பாத்தீங்கன்னா நெருக்கடியான சூழலுக்கு தான் வராங்க, பணத்தை சீக்கிரம் சம்பாதிக்க தான் உள்ள வராங்க. அப்படிப்பட்ட சூழல் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் கம்மியா பிளான் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா வருஷ கணக்கா நீங்க வெயிட் பண்ணும். ஸோ நீங்க இந்த மாதிரி நீங்க கம்மியான அமௌண்ட் நீங்க கொண்டு வந்து நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளால அதுக்கான ரிசல்ட் ரொம்ப தள்ளி போகும். அதுக்கான பேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க கண்டிப்பா நீங்க இதை பண்ணலாம். இல்ல எனக்கு பேஷன்ஸ் ரொம்ப இல்லை சார், ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும், பணம் ரொம்ப தேவைப்படுது, அதுக்காக நான் பிசினஸ்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மள உங்க கையில இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கணும், 1.5 to 2 lakhs இருந்தா மட்டும்தான் நீங்க சொல்ற இமீடியட் ரிசல்ட் எல்லாம் எடுக்க முடியும். சரிங்களா? ஆனா ரொம்ப கவனமா இருங்க, பாத்துவாங்க. ஃபைனலா 100% பிசினஸ் பேஷன் வேணும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா, உங்களுக்கு பேஷன் இல்லாம ஒரு விஷயத்த கேரி ஃபார்வர்ட் பண்ணுவீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் இருக்கிற வரைக்கும் தான் பண்ணுவீங்க. அந்த ஆர்வம் குறைய 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 உங்க பேஷன் அழிஞ்சிரும். சரிங்களா? அந்த பிசினஸும் அழிஞ்சிரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க பேஷனேட்டா உள்ள வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க வேலை செய்யற மாதிரி உங்களுக்கு தெரியாது, ரொம்ப விரும்பி பண்ணுவீங்க. ஈவன் சொல்ல போனா நிறைய பேர் டிரைவ் பண்ணுவாங்க, அது ரொம்ப பேஷன் பாங்க. மத்தவங்க கேட்கும்போது எனக்கு குறுக்கு வலிக்குது, முதுகு வலிக்குது, எனக்கு கை எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, எனக்கு கண் பார்வை எனக்கு பிரச்சனை வருது, தூசி படுத்தும்பாங்க. ஆனா பேஷனோட அந்த வண்டியை ஓட்டுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது எந்த பிரச்சனையும் தெரியாது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப என்ன சொல்லி விரும்பி நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த வண்டியை டிராவல் பண்றவங்க. அதே மாதிரிதான் எந்த செயல் செய்தாலும் அதுல ஒரு பேஷன் இருக்கணும். அந்த பேஷன் இல்லாம நீங்க வந்தீங்கன்னா 1008 காரணங்களை காட்டி நீங்க வெளியே போறதுக்கு நீங்களே ஒரு வாய்ப்பை தேடுவீங்க. அதாவது காரியத்துக்கு ஆறவங்க காரணத்தை தேட மாட்டாங்க, காரணத்தை தேடிட்டே இருக்கவங்க ஒரு காரியத்துக்கு ஆக மாட்டாங்க. அதனால நீங்க காரணத்தை தேட போற ஆளா இருக்கீங்களா இல்ல காரியத்துக்கான ஆளா இருக்கீங்களா? அப்படி ஒரு காரியத்துக்கான ஆளா இருந்தா அதுல உங்களுக்கு பேஷன் இருக்கா அப்படின்றத பாருங்க, கண்டுபிடிங்க. அப்படி இருந்தா இந்த வியாபாரத்துல மட்டும் இல்ல எந்த வியாபாரத்திலும் உங்களால நிலைக்க முடியும். சரிங்களா? இதுபடி இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா டக்குன்னு நீங்க எக்ஸ்போர்ட்ல வரலாம். இல்லைன்னா இதுல எதாவது டெவலப் பண்ணணும்னா அதாவது டெவலப்மெண்ட் உள்ள வந்தீங்கன்னா லாங் டேர்ம் உங்களால பிசினஸ் நிலைக்க முடியும். சரிங்களா? தேங்க்யூ. இன்னைக்கு டாபிக் உள்ள போயிடலாம். இன்னைக்கு டாபிக்ல போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு இன்ட்ரோ. என்ன அப்படின்னா லாஸ்ட் என்ன பார்த்தோம், ப்ரீவியஸா என்ன பார்த்திருக்கோம் அப்படிங்கறத பத்தி. அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோன்ட்ஸ்ல அவாய்ட் கிளரிக்கல் ஆக்டிவிட்டி. அதாவது ஒரு கம்பெனிக்கு தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், லைசன்சிங் ப்ராசஸ், கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ், ஆர்சிஎம்சி பதிவு ப்ராசஸ், போர்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற ப்ராசஸ், இதெல்லாம் நீங்களாகவும் ஒரு ட்ரைனர் கம்பல் பண்ணியும் ஆஃபர்ஸ் கொடுத்தும் நீங்க உள்ள போகாதீங்கன்னு சொல்றோம். ஏன்னா இருக்கக்கூடிய முதலீட்டை கொண்டு போய் வேற ஏதாவது போய் முதல்ல போட்டுறாதீங்க. முதல்ல ஒரு நல்ல பொருளை படிக்கிறதுக்கும் நல்ல சப்ளையர் தேடுறதுக்கும் 214 எக்ஸ்பென்சஸ்க்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்ணுங்க. ஒரு சாம்பிள் பிக் பண்றதுக்கும் அனுப்புறதுக்கு இதெல்லாம் செலவு பண்ணுங்க. கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கிடையாது. இது நம்பர் 1. இதை பத்தியான தெளிவான டீட்டெயில் உங்களுக்கு வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்போர்ட் விஷயத்துல போய் நம்பர் 2 அதாவது பார்ட் 1 வீடியோ ஆர் யூ ரெடி டு எக்ஸ்போர்ட்ல பார்ட் 1 இருக்கும். அதை பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா டீட்டெயிலா நிறைய கொடுத்துருக்கோம். அதை பத்தி அதை பார்த்து பயனடைங்க. செகண்ட் என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவாய்ட் வெப்சைட் ஆக்டிவிட்டிஸ் அட் த இனிஷியல் ஸ்டேஜ். ஒரு பிசினஸ்குள்ள வரக்கூடிய நீங்க ஆரம்பத்திலே பொருளை முடிவு பண்றதுக்கு முன்னாடி, கம்பெனி பேரை முடிவு பண்றதுக்கு முன்னாடி வெப்சைட்டை முடிவு பண்ணிட்டு உள்ள வந்துடுறாங்க. அப்படி வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதுல என்னெல்லாம் ஏமாத்தப்படுறீங்க, எப்பெல்லாம் ஏமாத்துறாங்கிறத ரொம்ப டீட்டெயிலா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதோட பார்ட் 2 அதாவது
ஆர் யூ ரெடி டு எக்ஸ்போர்ட்ல பார்ட் 2ல நம்ம பேசியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அதை பார்த்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பாருங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவாய்ட் B2Bs அட் த இனிஷியல் ஸ்டேஜ். ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல B2B அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ எப்படிப்பட்ட B2B அவாய்ட் பண்ண சொல்றோம், எப்ப அவாய்ட் பண்ண சொல்றோம், யாரை அவாய்ட் பண்ண சொல்றோம், எதற்காக அவாய்ட் பண்ண சொல்றோங்கிறத ரொம்ப டீட்டெயிலா இங்க பார்ப்போம். அதுல ஒரு சின்ன ஹிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் பிசினஸ் உங்களால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ண முடிந்தால் நீங்க இதை பண்ணலாம். அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பிளான் பண்ண விரும்பல அப்படின்னா நீங்க B2B போகணுங்கிறது அவசியம் கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, B2Bல சேர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான கிராஸ் செக்கிங் பேராமீட்டர்ஸ் இருக்குங்க. சும்மா ஏதோ ஒருத்தவங்க சொல்றாங்க அதனால உள்ள போய் சேர்ந்தேன், ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஃபோன் பண்ணாரு, உங்களுக்கு பையர் லைன் கிட்டே வரிசை நிக்கிறாங்க அதனால உள்ள வாங்க, அதனால அவர் கூப்பிட்டனால நான் போனேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க சொன்னாங்க, அடுத்தவங்க உணர்ச்சிவசப்படுத்தாங்க, அடுத்தவங்க உசுப்பேத்தினாங்க, அடுத்தவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க, அடுத்தவங்க கையை பிடிச்சு இழுத்தாங்கன்னு தயவுசெய்து அடுத்தவங்களை காரணம் காட்டி மட்டும் காசுகளை கொண்டு போய் இந்த B2Bல போடாதீங்க. B2Bய ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப பொறுமையா பார்க்கணும். அப்படி பார்க்க தவறிட்டீங்கன்னா 100% அடிச்சு சொல்றேன், உங்களால ஒரு என்கொயரி கூட டெவலப் பண்ணி பிசினஸ் மெச்சூர் பண்ண முடியாது. மோர் ஓவர் உங்களால முதல்ல ஜெனின் என்கொயரி ஜென்ரேட் பண்ணி அதில் கொண்டு வர முடியாது. ஃபைனலா உங்களோட மொத்த அமௌண்ட்டையும் நீங்க தொலைச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. தயவு செய்து இந்த அவேர்னஸ் ஃபுல்லா பாருங்க. பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? B2B பத்தி இப்படி ஒரு பார்வை நம்ம பார்க்கணுமாங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க டாபிக்ல போலாம். ரைட். ஸோ B2B போர்ட்டல் பத்தியான நிறைய மித்ஸ் நிறைய இருக்கு. அது என்ன மித்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கட்டுக்கதைகள்லாம் இருக்கு. அந்த கட்டுக்கதைகளை வரிசையா ஒண்ணா பார்த்துருவோம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூசிங் அன் இந்தியன் பேஸ்ட் போர்ட்டல் won't work for export business அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க B2B எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்தியன் பேஸ்ட் B2B கம்பெனிஸ் இருக்காங்க, போர்ட்டல்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி போர்ட்டல்ஸ் நீங்க செலக்ட் பண்ணாதீங்க, அது வந்து இந்தியன் என்கொயரி மட்டும் தான் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கட்டுக்கதைகளை கட்டி மக்களை வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, இந்த பேர்ல இந்தியான்னு வரும், இந்தியா மார்ட், ட்ரேட் இந்தியா, எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்தியா, அந்த மாதிரி இந்தியா இந்தியா இந்தியான்ற வார்த்தைகள் சேர்ந்துச்சுன்னா அந்த மாதிரி தளங்களை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு என்கொயரி கொண்டு வராதுன்னு சொல்லி சொல்லித்தராங்க, அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க, அப்படின்னு சொல்லி பரப்புறாங்க. 100% அப்படி கிடையாதுங்க. சொல்ல போனா என்னோட வெரி ஃபர்ஸ்ட் பிசினஸ் நான் ரிவீல் பண்றேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் ரிவீல் கூட பண்ணது இல்ல. இந்தியா மார்ட்ல தான் என்னோட ஃபர்ஸ்ட் பிசினஸ் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிசினஸ் இந்தியா மார்ட்டுக்குள்ள வந்து ஒரு ஃப்ரீ பிளான் எடுத்து அதுல ஒரு பேசிக் பிளான் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி என்னோட பிசினஸ் பாத் வந்து ஓபன் ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே இந்தியா மார்ட் தான். சோ அப்படிப்பட்ட ஒரு போர்ட்டல்ல பிசினஸ் எடுத்தேன்னா இதை நான் எப்படி சொல்லுவேன்? இப்ப பிசினஸே எடுக்காதவர்கள் சொல்லுவாரு, இதுல பிசினஸே வரல அப்படிம்பாரு, இதுல பிசினஸே வராது அப்படிம்பாரு. இப்ப பிசினஸ் எடுத்த நான் என்ன சொல்லுவேன்? பாருங்க, நான் 10 வருஷம் மெம்பர்ஷிப் இருக்கேன், நான் 5 வருஷம் மெம்பர்ஷிப் இருக்கேன். ஏன் நான் 10 வருஷம் மெம்பர்ஷிப் எடுக்கிறேன்? எனக்கு ரிசல்ட் இருக்கு. நீங்க எடுக்கலங்கன்னா உங்களால ஒர்க் பண்ண தெரியல, உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியல, நீங்க வந்து அதுல இருக்கக்கூடிய ஃபுல் எஃபிஷியன்டா ஒர்க் நீங்க பண்ணல, அதனால உங்களுக்கு ரிசல்ட் வரல. எனக்கு ரிசல்ட் வரலங்கிறத வச்சு மத்தவங்களுக்கு ரிசல்ட் வராதுன்னு சொல்றதுல வந்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாருங்க. அந்த மாதிரியான ஆட்கள் பேச்செல்லாம் கேட்டு தயவு செய்து நீங்க இந்தியான்ற நேம் வந்தா இந்தியாக்குள்ளதான் ரிசல்ட் வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. பிளானை பொறுத்து இருக்கு, உங்க ஒர்க்கை பொறுத்து இருக்கு, நீங்க எஃபிஷியன்டா ஃபாலோ பண்றதை பொறுத்து இருக்கு, ஈவன் நீங்க டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க பொறுத்து இருக்கு. அதனால தயவு செய்து இந்தியன் பேஸ்ட் போர்ட்டல்ல இந்தியன் பிசினஸ் நடக்கும்னு சொல்லி இந்த பரப்புரைகள் பண்ணாங்கன்னா அதை காதுல வாங்காதீங்க. 100% ஃபேக். சரிங்களா? கண்டிப்பா ஓவர்சீஸ் என்கொயரி வரும், ஓவர்சீஸ் பிசினஸ் பண்ண முடியும். இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, choosing a free plans itself gives you good enquiries. பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃப்ரீ பிளான் எடுத்தாலே போதுங்க, உங்களால நல்ல நல்ல என்கொயரிஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இதுல சில தந்திரங்கள் இருக்கு. இந்த தந்திரங்களை சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் இந்த தந்திரங்கள் சொல்றது. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை டீட்டெயிலா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை லைவா காட்டி டெமோ பண்ணி பிராக்டிஸ் பண்ண வச்சு அதன் மூலியமா உண்மையிலே 100% ஃப்ரீ பிளான்ல ஆர்டர் எடுக்க வைக்கிற அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திருக்கோம், எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஜென்ரிக்கா ஒரு நல்ல குட் பிசினஸ் வந்து எல்லாருக்கும் அந்த ஃப்ரீ பிளான்ல கிடைச்சவங்க எல்லாருக்கும் அது கிடைச்சிருது. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சொல்ல போனா ஒரு சின்ன ஒரு ரகசியத்தை உடைக்கிறேன். இங்க பாருங்க, நிறைய தளங்கள்ல ஃப்ரீ பிளான்லாம் வந்தா உங்களை வந்து லிஸ்டிங்ல காட்டவே மாட்டாங்க. அவங்க ஒரு ப்ராடக்ட் பேரை போட்டு தேடுவாங்க. அந்த ப்ராடக்ட் பேரை போட்டு தேடினா நீங்க அந்த ப்ராடக்ட் பேரை போட்டு நீங்க விளம்பரமே படுத்திருந்தா கூட இருக்குல்ல, ஃப்ரீ பிளான்ல உங்க விளம்பரம் மேல வராது, அதை முடக்கிடுவாங்க. ஏன்னா பே பண்ணவங்களுக்கு சண்டைக்கு வருவாங்கல்ல. இங்க பாருங்க, பேசிக் பிளான் எடுத்திருப்பாங்க, மீடியம் பிளான் எடுத்திருப்பாங்க, பிரீமியம் பிளான் எடுத்திருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு பிளான் எடுத்தவங்களோட விளம்பரம் மேல வராம உங்க விளம்பரம் மேல வந்தா யார் எடுத்து பே பண்ணுவாங்க? அதுக்கு யார் எடுத்து பிரீமியம் பிளான போவாங்க?
அப்ப என்ன பண்ணுவாங்க, போர்ட்டல்காரங்க கூட சண்டை போடுவாங்க. ஃப்ரீ மெம்பர் மேல வர, நாங்க எதுக்கு இங்க பே பண்ணணும், நாங்க பண்ண மாட்டோம், நாங்களும் மேல வருவோம்ல, நாங்க ஃப்ரீ பிளான் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த மாதிரியான பாரபட்சம் பார்க்க கூடாது அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாங்க, சில இடங்கள்ல காசு கொடுத்தவங்களுக்கு ஒரு தனி இடம், சரிங்களா, காசு கொடுக்காதவங்களுக்கு ஒரு தனி இடம், அந்த இடத்தை யாரும் போய் பார்க்க முடியாத அளவுக்கு மறைச்சு வச்சிருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு போர்ட்டல் நடக்கக்கூடிய விஷயம் தாங்க. நீங்க இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தியேட்டருக்கு போறீங்க, டிக்கெட் எடுக்கிறீங்க. ஒரு டிக்கெட் எடுக்கும் போது இப்ப நீங்க 60 ரூபா டிக்கெட் எடுத்தா என்ன சீட் கொடுப்பாங்க, 100 ரூபா டிக்கெட் எடுத்தா எந்த சீட் கொடுப்பாங்க, 120 பால்கனி டிக்கெட் எடுத்தா எந்த சீட் கொடுப்பாங்க. அப்ப ஒவ்வொரு டிக்கெட் விலைக்கு ஏத்த மாதிரி ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இவங்ககிட்ட நீங்க போற பிளானுக்கு ஏத்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்தந்த இடத்துல தான் உங்களை உட்கார வைக்கப்படுவீங்க, அங்கதான் உட்காருவீங்க, அங்கதான் உங்களுக்கு என்கொயரிஸ் ஜென்ரேட் ஆக போகுது, சரிங்களா. அதனால நீங்க என்கொயரியே வராத, ஆள் நடமாட்டமே இல்லாத, எந்த ஒரு ஃபியூச்சர்ஸும் இல்லாத ஒரு இடத்துல உங்களை உட்கார வச்சிருவாங்க. உங்களுக்கு என்கொயரிஸ் ரொம்ப வராது. அதனால ஃப்ரீ பிளான் போட்டிருக்க எல்லாருக்கும் நல்ல குட் பிசினஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, நல்ல குட் என்கொயரிஸ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா 100% கிடைக்காது, சரிங்களா. அதுலயும் சில லூப் ஹோல்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப டீடைல்டா கிளாஸ்ல ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குறோம், சரிங்களா. ரைட், ஓகே, ஃபைன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் ரிஜிஸ்டரிங் வித் B2B buyers will find you fast. இது பாருங்க, நீங்க B2B பதிஞ்சா போதும், ஜஸ்ட் பதிஞ்சா போதுமா. இதுல பதிஞ்சா பையர்ஸ் ஃபாஸ்டா பயங்கரமா அவங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, B2B பதிஞ்ச உடனே பையர்ஸ் வந்துருவாங்கன்னு சொன்னா எதுக்காக அவங்க அடுத்தடுத்த வருஷம் அவங்க ரெனியூவல் பண்றாங்க, எதுக்காக மந்த்லி வந்து சேலரி கொடுத்து ஆட்களை வேலைக்கு வைக்கிறாங்க. ஈவன் இந்த மாதிரி B2B ஒர்க் பண்ணி தரக்குன்னு வெளியே நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் உருவாயிருக்காங்க. அவங்க எல்லாம் எதுக்கு உங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. பாருங்க, B2B பதிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே டக்கு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஆட்கள் வந்து குமிஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. 100% சொல்றேன், நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா இட் will take minimum 3 to 5 months. இந்த 5 months சொல்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, லேட்டா ஒர்க் பண்ணுவாங்க, லேட்டா ஃபியூச்சர்ஸ் அக்சஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு தான் 5 months ஆகும். இன்னொன்னு, காம்படிட்டிவான ப்ராடக்ட் எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப காம்படிஷன் ஹெவியா இருக்க ப்ராடக்ட் எடுத்திருப்பாங்க. ரொம்ப டிராபிக் இவங்களுக்கு அதிகமா வராத அளவுக்கான ப்ராடக்டா இருக்கும். அப்ப இவங்களுக்கு டிராபிக் வர்ற அளவுக்கான ப்ராடக்ட் எடுக்கணும்னா அப்ப ப்ராடக்ட்டை மாத்தணும், இல்ல அந்த விளம்பரப்படுத்துற ஸ்டைல மாத்தணும், இல்ல இருக்க கான்செப்ட் ஃபுல்லா நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் செய்யாம நீங்க வந்து அதை ப்ரொமோட் பண்ணி பிசினஸா எடுக்க முடியும் நினைச்சீங்கன்னா இட் will take minimum 3 to 5 months. 3 to 5 months மினிமம் சொல்றோம். அப்ப மேக்ஸிமம் பாத்துக்கங்க, அந்த இயர் எண்ட்ல கூட அந்த ரெனிவல் பண்ற சமயத்தோட உங்களுக்கு ரிசல்ட் வரலாம், தெரியாது. அதனால ஃபாஸ்டா பையர் வந்துருவாங்க, ஃபாஸ்டா எனக்கு பிசினஸ் கிடைச்சிரும், ஃபாஸ்டா என்கொயரி நான் டெவலப் பண்ணுவேன் நினைச்சீங்கன்னா 100% இது அனைவருக்கும் இது ஒத்து போகாது. ஏதாவது ஒரு சிலருக்கு இது நடக்கலாம். அந்த ஒரு சிலர் சொல்ற சாட்சியை வச்சுக்கிட்டு வரக்கூடிய எல்லா நபரும் நசுங்க வேண்டாம்னு நினைக்கிறோம். அதனால தயவு செய்து இந்த B2B ரெஜிஸ்டர் பண்ண உடனே பையர் வந்துருவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்காதீங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டீம் போன் பண்ணுவாங்க, சார் எங்க இதுல பாத்தீங்கன்னா உங்க ப்ராடக்ட் ரிஸ்க் பண்ணிருக்கீங்க, உங்க ப்ராடக்ட் 2000 பேர் லைன் கட்டி நிக்கிறாங்க, நீங்க இப்படி காசு கொடுத்தா போதும் அப்படி திறந்து விட்டுருவோம் பையரை, வந்து விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் டீம் இதை சொல்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப மார்க்கெட்டிங் டீமுக்கு வேலை என்ன, நார்மலா மார்க்கெட்டிங் தானே சொல்லுவோம், கை பையி பொய். அப்ப இங்க மார்க்கெட்டிங் தானே சொல்லுவோம், கொஞ்சம் டையும் கொஞ்சம் கையும் கொஞ்சம் பொய்யும் வரும். அப்ப தயவு செய்து இந்த மாதிரி ஆட்கள் சொல்றதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து எதையுமே நான் R&D பண்ணாம கிராஸ் செக் பண்ணாம நான் உள்ள போய் காசை கொடுத்தீங்கன்னா அது உங்களோட அறியாமை தான். அவங்க மார்க்கெட்டிங்க்கு டார்கெட் கொடுத்திருப்பாங்க, இத்தனை கஸ்டமர் மாசம் சேர்க்கணும்னு. அவங்களுக்கு அதுக்கான வேலைக்கு அவங்க பார்ப்பாங்க. உள்ள வந்து எஃபிஷியன்டா ஒர்க் பண்றவங்க 2 பேர் ப்ரூஃப் வச்சுக்குவாங்க, பாருங்க இவங்க பண்ணலையா, பாருங்க அவங்க பண்ணலையா, உங்க இடத்துக்கு பக்கத்துல இவங்க பண்ணலான்னு கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கூனி குறுகி நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல சொல்லி நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு வந்துருங்க. B2Bக்குள்ள வந்தா பையர் கிடைப்பாங்க, என்கொயரி கிடைக்கும். ஆனா எப்படி, ஃபாஸ்டா இல்ல, கொஞ்சம் டைம் எடுத்து கிடைக்கும், சரிங்களா. இந்த புரிதலோட வந்தீங்கன்னா தான் 100% உங்களால என்ன பண்ண முடியும், இந்த வியாபாரத்துல சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லன்னு வைங்களேன், ரொம்ப சிரமப்படுவீங்க, ரொம்ப சிரமப்படுவீங்க. அதனால தயவு செய்து பிளான் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ரைட், ஓகே, ஃபைன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சூசிங் a premium star plans will result fast and good business maturity அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிறைய தளங்கள் என்ன பண்றாங்கன்னா பிளான்ஸ் அதிகமா வச்சிருப்பாங்க. அதாவது பேசிக் பிளான், மீடியம் பிளான், பிரீமியம் பிளான். பிரீமியம்க்கும் பிரீமியம் பிளான்லாம் இருக்கு இன்னைக்கு. அப்படிலாம் நீங்க நிறைய தளங்கள் உருவாயிருச்சு. அதுல வந்து ஒரு மித் என்ன கிரியேட் பண்றாங்கன்னா, பிரீமியம் பிளான் எடுத்தா மட்டும்தான் ஃபாஸ்டா ரிசல்ட் வரும் அப்படி ஒரு டீம் சொல்லிட்டு இருக்கு. நீங்க நல்ல ஒரு பிசினஸ் மெச்சூரிட்டி ஆகணும், உங்களுக்கு என்கொயரி எல்லாம் மெச்சூர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிரீமியம் பிளான் போயிருங்க.
இவர் பாருங்க பிரீமியம் பிளான் எடுத்திருக்காரு, இவர் பெரிய நல்ல கம்பெனியா இருப்பாரு, அதனால இவங்ககிட்ட நம்ம பேசி ஆர்டர் கொடுக்கணும் சொல்லி கிளைண்ட் எல்லாம் விருப்பப்படுறாங்க, லைன் கட்டி நிக்கிறாங்கன்னு அப்படி ஒரு மித் வேற கிரியேட் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேசிக் பிளான் எடுத்துட்டு பிரீமியம் பிளான் ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றவங்க இருக்காங்க, இருந்திருக்கோம், பாக்குறீங்க. ஈவன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதை பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக் பிளானை தாண்டி மீடியம் பிளான் எடுத்தாதான் நீங்க பிசினஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இதை உடைக்கிற மாதிரி பேசிக் பிளான்ல ரியல் டைமா எக்ஸ்பர்ட்டரா எங்க ஸ்டூடெண்ட்ஸே மாத்த வச்சுக்கிட்டு இருக்கோம். பிரீமியம் பிளான் எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பயங்கர என்கொயரிஸ் கூடும் அப்படின்றாங்க. பிரீமியம் பிளான் எடுக்காமலேயே பேசிக் பிளான்லயே உங்களோட பிசினஸுக்கு தேவையான ஒர்த்தான லீடை கொண்டு வர்றதுக்கு மேக்ஸிமம் ஹையர் ரேங்கிங் கிடைக்கிறதுக்கு நாங்க செம்ம டிப்ஸ், செம்ம டாக்டிக்ஸ், செம்ம சீக்ரெட்ஸ் ரிவீல் பண்றோம். இதெல்லாம் நீங்க எடுக்கும் போது கண்டிப்பா நம்மள நீங்க பெய்டு மெம்பரா பேசிக் பிளான் எடுத்தாலே உங்களால என்ன பண்ண முடியும், அந்த அளவுக்கு லீட் ஜென்ரேட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு என்கொயரிஸ் டெவலப் பண்ணி பிசினஸா மெச்சூர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு டிப்ஸ் நாங்க கொடுக்குறோங்க, சரிங்களா? அப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா பிரீமியம் பிளான் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியுன்ற அந்த ஜென்ரல் தாட்டை உடைச்சிருங்க. கிடையாது, மீடியம் பிளான் எடுத்தாலும் பண்ணலாம், ஈவன் பேசிக் பிளான் எடுத்தாலும் பண்ணலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஒருத்தர் பேசிக் பிளான் எடுத்திருக்காரு, 18 வருஷமா அவர் பேசிக் பிளான் இருக்காரு. அப்ப 18 வருஷமா ஒருத்தர் பேசிக் பிளான் மட்டும் ஏன் இருக்காரு யோசிச்சு பாருங்க. அவருக்கு பேசிக் பிளான்லயே போதுமான அளவுக்கு என்கொயரி வருது. இவர் மீடியம் பிளானோ பிரீமியம் பிளானோ போகணும்னு அவர் நினைக்கல. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து நினைச்சு எங்களை மாதிரி ஒரு ஒர்க் பண்றாரான்னு எனக்கு தெரியாது. ஈவன் அவரோட கான்செப்ட் படி ஒருவேளை பேசிக் பிளான் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய என்கொயரியை தான் என்னால ஹேண்டில் பண்ணவே முடியுது, அதுக்கு மேல எனக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு நினைச்சு உட்காந்துருக்காரு எனக்கு தெரியாது. ஈவன் சொல்ல போனா அந்த பேசிக் பிளான்ல பிரீமியம் பிளான் அளவுக்கு என்னால ரிசல்ட் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு கமுக்கமா இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பிரீமியம் பிளான் எடுக்காம பேசிக் பிளான்ல அவங்களை தாறுமாறா ஜென்ரேட் பண்ண வைக்கிறோம், லீட்ஸை அதுக்கு ஏதாவது பிசினஸ் மெச்சூர் பண்ண வைக்கிறோம், அதுக்கு தந்தங்கள் கொடுக்குறோம், சரிங்களா? அதனால இந்த மித்தை உடைச்சிருங்க. பிரீமியம் ஸ்டார் பிளான்ஸ் எடுத்தா மட்டும்தான் உங்களால ரிசல்ட்ஸ் ஃபாஸ்டா கிடைக்கும்ன்றது 100% எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. ஈவன் அது இல்லாம உங்களால பண்ண முடியும், சரியா? வெரி குட், சூப்பர், ரைட். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் தேவையில்லைங்க, இது நீங்க B2B போர்ட்டல் மட்டும் சூஸ் பண்ணா போதுங்க, எதுக்குங்க அவங்க எல்லாம் வேண்டாங்க, நீங்களே பண்ணிடலாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒன் மேன் ஆர்மியா இருந்து நீங்க ஒரு ஃபியூ ஷிப்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமா ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆளா இருந்து பண்ணும்போது எல்லா ஒர்க்கும் பண்ண முடியாது. ஈவன் பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு கம்பெனி ப்ரொஃபைல் அப்டேட் பண்றதா இருக்கட்டும், ஈவன் ரெகுலரா அதை மானிட்டர் பண்றதா இருக்கட்டும், அது நிறைய ப்ராடக்ட் ஆட் பண்றதா இருக்கட்டும், ஆட் பண்ண ப்ராடக்ட் எது பண்ண முடியாம அதை டெலிட் பண்றதா இருக்கட்டும், ரேட்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் அப்பப்போ அப்டேட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி அதுலயே பார்க்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. எல்லா வேலையும் ஒரு ஓனராவோ இல்ல ஒரு தனி நபராவோ நீங்க பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட அறியாமை தான் சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு கண்டிப்பான முறையில ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சுக்கிட்டீங்கன்னா செம்மையா அவரோட ஒர்க்கையும் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும். உங்க ஒர்க்கும் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லா போகும். நீங்க உங்களுக்கு நிறைய கேப் கிடைக்கும், நிறைய ஃப்ரீடம் கிடைக்கும், நிறைய வேற விஷயங்களை யோசிக்க ஆரம்பிப்பீங்க. கிளரிக்கலா வேலை பார்க்காம உங்களால என்ன முடியும், ஒரு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி திங்க் பண்ணுமோ, என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம யோசிச்சு ஓடணுமோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க செயல்பட ஆரம்பிச்சிருங்க. ஸோ என்ன மாதிரி விஷயத்துக்கு நீங்க யோசிக்கணுமோ, என்ன மாதிரி விஷயத்துக்கு செயல்படணுமோ, என்ன மாதிரி விஷயத்துக்கு நீங்க மெனக்கிடணுமோ அதை நீங்க மெனக்கிட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரியான கிளரிக்கல் ப்ராசஸ் இன்னொருத்தவங்க நீங்க டெலிபரேட்டா கொடுத்துட்டீங்கன்னா அவங்க இதை பார்த்துருவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஜஸ்ட் கிளரிக்கல் ப்ராசஸ். ஆனா தயவு செய்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல வர்றீங்க அப்படின்னா, ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா அந்த சப்போர்ட் எடுத்துக்கங்க. சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லாம நீங்க உங்களால இதெல்லாம் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா 100% கஷ்டங்க. கண்டிப்பா அவங்களும் இருக்கணும், அவங்களும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு என்கொயரி வரும், நீங்க அந்த ஸ்பாட்ல ஒரு மீட்டிங்ல இருப்பீங்க, வெளியே டிராவல் இருப்பீங்க, உங்களுக்காக அந்த இடத்துல இன்னொருத்தர் அட்டன் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய தளங்கள் எல்லாமே வந்துருச்சு. நிறைய B2Bல கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பையர் ஒரு பொருளை தேடி ஒருத்தர் தேடி விசாரிக்கும் போது அவர் கிளிக் பண்ணுவாரு, கிளிக் பண்ணி என்கொயரி சென்ட் பண்ணுவாரு. சென்ட் பண்ணும் போது அந்த டீம்ல இருக்கக்கூடியவங்க, அந்த போர்ட்டல்காரங்க ஒரு மெசேஜ் பாக்ஸ், ஒரு பாப்அப் வருது. அது என்ன வருது, இந்த நபர் 24 மணி நேரத்துக்குள்ள உங்களை கான்டாக்ட் பண்ணாங்க, இல்லைன்னா நீங்க கீழே இந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கான அடிஷனல் சப்ளையர் சோர்ஸை நாங்க உங்களுக்கு அனுப்புறோம், வேற சில ஆளுகளுக்கு உங்க என்கொயரி நாங்க ஃபார்வர்ட் பண்றோம்னு சொல்லி ஒரு டிக் மார்க் வாங்குறாங்க. இந்த செக் பாக்ஸை நீங்க டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க கிளைண்ட் டிக் பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒருவேளை 24 ஹவர்ஸ்க்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அவங்க வேற சில சோர்சிங் ரெஃபரன்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க. அதை அவங்க கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட பிசினஸ் பேச போயிருவாங்க. அதனால தயவு செய்து இந்த மாதிரி சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லாம உங்களால கடைசி வரைக்கும் லாங் டர்மா பண்ணிட முடியும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட அறியாமை. அது அவங்கள கரெக்டான ஆட்களை ப்ரொக்யூர் பண்ணி அவங்களுக்கு இதெல்லாம் ட்ரெயின் பண்ணி அவங்கள ஒர்க் பண்ண வச்சீங்கன்னா தான் நீங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா லாங் டர்மா ஒர்க் பண்ண முடியும், சரிங்களா? அதனால இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லாம பண்ணலாம்னு சொல்றது 100% எல்லா சூழ்நிலையும் எல்லாருக்கும் இது அக்செப்ட் கிடையாது, ரைட்? ஓகே,
அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டூ எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அதிகமா செலவாகுங்க. அப்ப இனிஷியலா நீங்க ஒரு B2B ஆன்லைன் போர்ட்டல்லாம் போறதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான், இல்லன்னு சொல்லல. ஏன்னா எடுத்த உடனே ஒருத்தர் பிரீமியம் பிளான் போக முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னா பிரீமியம் பிளான் சாதாரணமா பாத்தீங்கன்னா 3 லட்சம், 4 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் கேட்பாங்க. அப்ப எல்லாராலும் அதை அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? ஏன்னா பேசிக் இன்வெஸ்ட் 1.5 லட்சம் எடுத்து வந்திருப்பாங்க சில பேர். அப்ப அந்த 1.5 லட்சம் எடுத்து வந்தவங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் இதுல போற மாதிரி ஆயிரும். அப்ப கொஞ்சம் இதெல்லாம் யோசிக்கணும். என்னன்னா எடுத்த உடனே நீங்க டூ எக்ஸ்பென்சிவான விஷயத்தை நீங்க பண்ண அவசியம் இல்ல. என்ன பண்ணலாம்? மேலோட்டமாவே நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேசிக் பிளானோ இல்ல மீடியம் பிளானோ நீங்க விசாரிச்சு அதை மட்டும் நீங்க மெம்பர் ஆயிட்டு அதுல ஒரு ஷிப்மெண்ட் 2 ஷிப்மெண்ட் பண்ணி ஒரு கிளைண்ட் 2 கிளைண்ட் எடுத்துட்டு அதுல வர்ற அமௌண்ட் எடுத்து அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ண போடலாம். ஏன்னா ஒரு சின்ன பிளான் எடுக்கும்போது நமக்கு இவ்வளவு ரிசல்ட் வரும்போது நம்ம ஒரு பெரிய பிளான் எடுத்தா கண்டிப்பா நிறைய ரிசல்ட் வரணும் உங்க மனசு நம்பும். அப்ப நீங்க அதுக்கேற்ற என்ன பண்ணலாம்? நிறைய எங்கேஜ் ஆகலாம், ஓட ஆரம்பிக்கலாம். அப்ப முதல்ல ஒரு பேசிக்ல போயிட்டு ஒரு மீடியம் பிளான்ல போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரீமியம் பிளான் போறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ரைட், ஓகே, வெரி குட், சூப்பர். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா B2B அவேர்னஸ். இது இல்லைங்க நிறைய பேர்ட்ட. பாருங்க, இங்க B2B பத்தியான மேஜர் அவேர்னஸ் நான் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட், B2B எப்படி சூஸ் பண்ணுறது சில பாராமீட்டர் இருக்குங்க. பாருங்க, அந்த B2B வயசு என்ன? இன்னைக்கெல்லாம் அந்த காளான் மாதிரி நிறைய B2B முளைச்சிட்டே இருக்கு. டக்கு 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 நேத்து அடிச்ச மழையிலையும் பெஞ்ச மழையிலையும் டக்கு டக்குன்னு முளைக்கிற காளான் மாதிரி இன்னைக்கு நிறைய B2B வந்துகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட B2B நம்பி நீங்க உள்ள போலாமா கேட்டா கண்டிப்பா வேண்டாம். ஏன்னா அவங்க இப்பதான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து இப்பதான் அவங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதுக்குடைய காம்படிஷன்ல எப்படி நம்ம சர்வே பண்ணணும்னு நினைச்சு, ஏன்னா ஒவ்வொரு B2Bயும் ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கோடி ரூபாய் செலவு பண்றாங்க ஒரு நிமிடத்திற்கு. நிமிடம் கூட ரொம்ப ஜாஸ்தி, ஒரு செகண்டுக்கு. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தளங்கள் எத்தனையோ தளங்கள் இங்க இருக்கு. அப்படி தளங்களுக்குள்ள போனவங்களே ரிசல்ட் வரலன்னு ஃபீல் பண்றாங்க. இப்படிப்பட்ட காளான் பாத்துக்கங்க. இப்படிப்பட்ட காளான் B2B எல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க என்னைக்கு நீங்க ஆர்டர் எடுத்து அந்த தளம் ப்ரொமோட் ஆகிறதுக்கே 10 வருஷம் ஆகும். அப்புறம் தான் அதுக்குள்ள சேர்றவங்க எல்லாம் ப்ரொமோட் ஆவீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, வயசு ஆயிருமா இல்லையா? அதனால தயவு செய்து ஒரு B2B சூஸ் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் B2B போர்ட்டலோட வயசு என்ன அதை தெரிந்து கொள்ளுங்க. செகண்ட், B2B யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கா அப்படிங்கறத 100% நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லினா என்னன்னா, நான் வந்து ஒரு தளத்துல பதிவு பண்ண போறேன்னா அந்த தளத்தை டெய்லி திறந்து போய் உட்காந்து வேலை பார்க்கணும். எனக்கு அதை பார்க்கும்போது கண்ணில் இரிட்டேஷன் வருது, எனக்கு சில வேற பிரச்சனைகள் வருது, எனக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து போக தெரியல, சில இங்கிலீஷ் வார்த்தைகளை புரிஞ்சுக்க தெரியல, சில மெனு நேமே புரிய மாட்டேங்குது, இதை கிளிக் பண்ணா அது எங்க போகுதுன்னு எனக்கு தெரியல, அங்க போறதுக்கான அவசியம் என்னன்னு புரியல. நமக்கே இப்படி இருக்கும்போது கிளைண்ட்டுகளுக்கு அப்படி இருந்தா கிளைண்ட் ப்ரிஃபர் பண்ணி வருவாங்களா அந்த தளத்தை? யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு B2B தேர்ந்தெடுக்கும் போது எப்படி உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்கிறத பார்த்து அனலைஸ் பண்றீங்களோ அதே மாதிரி வேவ்லென்த் இருக்கக்கூடிய கிளைண்ட்டும் உங்களுக்கு வந்து சேருவாரு. அப்ப நீங்க யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய B2B தேர்ந்தெடுத்தா உங்களுக்கு நல்லது. டெய்லி ஓபன் பண்ணுவீங்க, மனசார வேலை பார்ப்பீங்க உட்காந்து. சரிங்களா? ரைட். B2B போர்ட்டல் ரீச் அண்ட் குளோபல் பிரசன்ஸ், இது கொஞ்சம் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் நீங்க பண்ண போறீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, கூகுள், யாகு, பிங், ஆல்டா விஸ்டா, ஆல் த வெப், இந்த மாதிரி நிறைய சர்ச் என்ஜின்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சர்ச் என்ஜின் நிறைய சர்ச் என்ஜின்ல போய் என்ன ப்ராடக்ட் நீங்க விளம்பரப்படுத்த போறீங்களோ, என்ன ப்ராடக்ட் நீங்க பிசினஸ்க்கு எடுத்துட்டு வரீங்க, எந்த ப்ராடக்ட் நீங்க எக்ஸ்போர்ட்டுக்கு வச்சிருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட் போட்டு தேடுங்க. அப்படி தேடும் போது நெட்ல டிஸ்பிளே ஆகும்போது எந்த B2B தளங்கள் மேல வருதுன்னு பாருங்க, எதோட ரெப்யூட்டேஷன் அதிகமா இருக்குன்னு பாருங்க, எதோட ரீச் அதிகமா இருக்குன்னு பாருங்க, எது குளோபல் பிரசன்ஸ் இருக்குன்னு பாருங்க. அப்படி வார்த்தைகளை போட்டு போட்டு தேடும் போது எது மேல வருதோ நம்பகத்தன்மையோட அதுல நீங்க காசு போடலாம். ஓகே, இந்த வார்த்தையை போட்டு தேடலாம், இந்த எழுத்தை தேடலாம், இந்த ப்ராடக்ட் தேடலாம், இந்த கீவேர்டை போட்டா இவங்க மேல வராங்க, அப்ப நம்ம இவங்க கூட உட்காந்து ஒர்க் பண்ணா 100% எனக்கு என்கொயரி வரும், பையர் தேடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையோட உள்ள வந்தீங்கன்னா 100% உங்களால அதை பிசினஸ் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் செக்கிங் பாராமீட்டர்னு ஒண்ணு இருக்கு. இந்த B2B பதிவுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட குளோபல் ரேங்கிங் என்னன்னு பார்க்கணும். இப்ப B2B சண்டை நடக்கும். இந்த B2B வயசு கூட இருக்கு, இந்த B2B டிராபிக் நிறைய, இந்த B2B வந்து நிறைய இதுக்கு காசு கொடுக்குறாங்க, நிறைய கீவேர்டுக்கு காசு கொடுக்குறாங்க, நிறைய விஷயத்த அவங்க ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு நிறைய விஷயம் போட்டா போட்டி நடந்துகிட்டு இருக்கும் ஒவ்வொரு B2B-க்கும். இது டெவலப்டு B2B பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? ரைட். அப்ப அப்படி போட்டா போட்டி நடந்துட்டு இருக்கும்போது இதுல யாரு குளோபல் ரேங்கிங்ல ஹையஸ்டா இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறதுக்கு நீங்க சாதாரணமா கூகுள்ல போய் இந்த மாதிரி வெப்சைட் ரேங்கிங் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா வெப்சைட் ரேங்கிங் சைட் நிறைய வரும்.
அதுல போய் நீங்க எந்த தளம், இப்ப உதாரணத்துக்கு இந்தியா மார்ட் இந்தியா மார்ட், அலிபாபானா அலிபாபா, ட்ரேடிங் ட்ரேட் இந்தியா, கோஃபர் வேர்ல்டு கோஃபர் வேர்ல்டு, இந்த மாதிரி தளங்கள் பெயரை போட்டு பாத்தீங்கன்னா குளோபல் ரேங்கிங்ல இந்த தளம் என்ன ரேங்கிங்ல இருக்குன்னு தெரியும். அப்படி குளோபல் ரேங்கிங்ல ஹையஸ்ட் இருக்குன்னா அவங்க ஹையஸ்டா அதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி ஹையஸ்டா ப்ரொமோட் பண்றாங்கன்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு என்னைக்காவது உங்க ப்ராடக்ட் எங்க நிறைய குமிஞ்சிரும். அப்ப நீங்க சூஸ் பண்ணும்போது அவங்களோட குளோபல் ரேங்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சூஸ் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செக் ஃபார் யுவர் ரியல் காம்படிஷன். இது ரொம்ப முக்கியங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து உள்ள வர்றீங்க சரி, ஒரு தளத்துக்குள்ள போறீங்க சரி, அந்த தளத்துக்குள்ள எவ்வளவு போட்டி இருக்கு. ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்க, அந்த மார்க்கெட்ல நீங்க வெங்காயம் விற்கலான்னு போறீங்க, அந்த வெங்காயம் விற்கலான்னு போகும்போது உள்ள பார்த்து 100 வியாபாரி இருக்கா வெங்காயத்தை விற்கிறதுக்கு. இப்ப நான் போய் 101 உட்காந்து எனக்கு எப்படி வியாபாரம் நடக்கும்? எனக்கு ஒரு பயம் வராது. அப்ப உங்களோட ரியல் காம்படிஷன் நல்லா புரிஞ்சுக்கணும். அண்டர்லைன் பண்ணுங்க. இந்த ரியல்ங்கிறது என்னங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்க்கு புரியும் நிறைய பேருக்கு. ஏன்னா நிறைய நெகட்டிவ் காம்படிஷன் நிறைய கிரியேட் ஆயிட்டு இருக்கு. சும்மா எக்ஸ்பர்ட் தெரியும், ஒரு நாள் 2 நாள் படிச்சுட்டு நெட்ல படிச்சுட்டு யூடியூப்ல படிச்சுட்டு பார்த்துக்கிட்டே சிடி பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு பண்றவங்க நிறைய இருக்காங்க. அப்படி காம்படிஷன் நெகட்டிவ் காம்படிஷன். நம்ம ரியல் காம்படிஷன். ரியல் காம்படிஷன் நீங்க செக் பண்ணலாம். அப்ப உங்களுக்கு அதிகமான ரியல் காம்படிஷன் அதுல இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க தேவையில்லாம ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு பயந்துகிட்டே வேலை பார்த்து நமக்கு நடக்காது சந்தேகப்பட்டு இருக்கிறதுக்கு எங்க காம்படிஷன் கம்மியா இருக்கோ அப்படி போட்டு சூஸ் பண்ணாம நீங்க யோசிக்கலாம். ஸோ இது ஒரு கிராஸ் செக்கிங் பேராமீட்டருக்கு இது மெயினா நீங்க எடுத்துக்கலாம். ரைட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கம்பாரிசன் சார்ட் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு தளத்துக்கும். அப்ப எல்லா விதமான B2B திறந்து பாருங்க. இந்தியா மார்ட் திறந்து பாருங்க, அலிபாபா திறந்து பாருங்க, கோஃபர் திறந்து பாருங்க, எக்ஸ்போர்ட் திறந்து பாருங்க. எல்லா தளத்தையும் திறந்து பார்த்துட்டு எந்த தளத்தில் அதிக ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி, அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லியோட இருக்கு அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன் சார்ட் போடுங்க. இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா சில பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும். ஒரு ஆன்லைன்ல வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது அந்த ப்ராடக்ட் டக்குன்னு வாங்கிட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, கம்பாரிசன் சார்ட் அங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு போனே வாங்க போறீங்க, என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு ஒரு 4 மாடல் செலக்ட் பண்ணுவீங்க. இப்ப ஆப்பிள் செலக்ட் பண்ணுவீங்க, சாம்சங் செலக்ட் பண்ணுவீங்க, ஓப்போ செலக்ட் பண்ணுவீங்க, விவோ செலக்ட் பண்ணுவீங்க. இந்த 4 மாடலை வச்சுட்டு அந்த 4 மாடல்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுவீங்க. இதை நமக்கு பட்ஜெட்டுக்கு எது கன்வீனியா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்றீங்க பாத்தீங்களா. அந்த கம்பாரிசன் சார்ட் இந்த B2Bக்கு அவசியம். இதை செய்யாம நீங்க உள்ள போனீங்கன்னா தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். சரியா? ரைட், ஓகே, ஃபைன், வெரி குட். இது கிராஸ் செக்கிங் பேராமீட்டர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டெமோ செஷன் கண்டிப்பா நீங்க கால் பண்ணணும். நிறைய பேர் இது மிகப்பெரிய தப்பு பண்றாங்க. சில பேர் ரொம்ப பிரில்லியன்ட் நினைச்சுக்கிறாங்க. நமக்கு தெரியாதா, படிச்சு பார்த்தா புரிஞ்சுக்குவோம், இதெல்லாம் நான் டெக்னாலஜி சொல்லித்தராரு, எனக்கு ஒரு டெக்னாலஜி சொல்லித்தருக்கு ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு இது தேவையில்லை. உண்மையிலே டெக்னாலஜி தெரிஞ்சிருந்தா கூட இருக்கு இல்லையா, எப்பயுமே கத்துக்கிறதோட சூட்சம் என்ன தெரியுமா, எல்லாம் தெரிஞ்சிருந்தாலுமே இந்த கையை கட்டி யார் உட்காந்துருக்காங்களோ, இந்த காது 2 திறந்து யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க வந்து நிறைய லேர்ன் பண்ணுவாங்க, நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த லைட்டா தெரிஞ்சு நுனிப்புள் மேஞ்சிருப்பாங்க இல்லையா, அது சவுண்ட் தாங்க முடியாது. பயங்கரமா போகும், பயங்கரமா கத்தும். என்னது எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், அது இது அப்படியா எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. இவங்க பேச ஆரம்பிச்சோட என்ன, ஆப்போசிட்ல இருந்து டெலிவரி பண்ணக்கூடிய வார்த்தை காதுல வாங்காம போயிருவாங்க. அப்ப அங்க இருந்து ஒரு இன்புட் கிடைக்குமே, அந்த இன்புட் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிக்காம நினைச்சிருந்தா இப்படி பேசாம இருந்திருக்கலாம், அமைதியா இருந்து கத்துக்கலாம். பட் அப்படி கிடையாது, நிறைய பேசிடுவாங்க. அந்த மாதிரி இங்கேயும் B2Bல நிறைய நடந்துக்கிறாங்க, கண் கூட பாத்துட்டு இருக்கோம். டெய்லி நிறைய கேஸ் ஸ்டடி வரும். இந்த B2Bல காசு போட்டு ஏமாத்திட்டு, அந்த B2Bல ஒருத்தர் காசு வாங்கி ஏமாத்திட்டாருன்னு அவ்வளோ கேஸ் ஸ்டடி வருது. அதுல பாத்தீங்கன்னா நான் கேட்கிற மாதிரி டெமோ கேட்டீங்களான்னு கேட்பேன். டெமோ செஷன் கேட்டீங்களா நீங்க? அந்த தளத்தை எப்படி பயன்படுத்த, தளத்துல எல்லாமே ஒர்க் ஆகுதா, லிங்க் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதா, இந்த கிளிக் பண்ண அங்க போதா, அதை கிளிக் பண்ண இங்க வருதா, இதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா, சப்ளைஸ் இருக்காங்களா, அது கூட இந்த லூப் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50 பேராமீட்டர்ஸ் நாங்க சொல்லி தருவோம். இதை நீங்க இன்னொன்னு சொல்லிடுறேன் மக்களே, இங்க சொல்ற விஷயத்த வச்சுக்கிட்டு நீங்க B2B தெரிஞ்சு தெளிவாயிட்டு நினைக்காதீங்க. நுனிப்புள் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உள்ள ஆழமா இருக்கு, அவ்வளவு விஷயம் பேசுவோம். ஒரு B2B பிரிச்சு மேய்வோம். 2 நாள் கிளாஸ் அது, சரிங்களா? 3 hours 6 hours கிளாஸ் அது போகும், சரிங்களா? ரைட். அது வந்து ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு எளிமையா ஒரு ½ an hour உங்களுக்கு நான் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? ரைட், ஓகே, ஃபைன். விஷயத்துக்கு வரேன். ஸோ டெமோ செஷன் நிறைய பேர் இது கேட்கறதே கிடையாது. உடனே டக்கு சொல்லுவாங்க, சார் இது வந்து வெளிநாட்டு போர்ட்டல், வெளிநாட்டுல தான் சார் இருப்பாங்க, அவங்க வருவாங்களா, இங்க ஆபீஸ்ல இருக்குமா அவங்களுக்கு அப்படின்பாங்க. இருக்கோ இல்லையோங்க, கேட்க வேண்டியது உங்க கடமை. கேட்டீங்களா இல்லையா, அவ்வளவுதான். கேட்டீங்களா? ஏன்னா வெளிநாட்டுல இருந்தா கூட ஆன்லைன் டெமோ செஷன், ட்ரைனிங் செஷன் கண்டக்ட் பண்றாங்க. ட்ரைனிங் டெமோ இல்லாம நீங்க ஒரு தளத்துக்குள்ள போய் என்ன வேலை பார்ப்பீங்க? இப்ப நான் ஒரு வீடை கட்டி வச்சிருக்கேன், இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன ஆப்ஷன், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எனக்கு தான் தெரியும். நீங்க வெளியே இருந்து பார்த்தா இது சோவர் தான், வெளியே இருந்து பார்த்தா இது இதுதான், வெளியே இருந்து பார்த்தா இது கதவு தான், வெளியே இருந்து பார்த்தா இது ஸ்விமிங் பூல் தான், வெளியே இருந்து பார்த்தா இதுதான். ஆனா அதுக்குள்ள என்ன ரொம்ப டெலிபரேட்டா இறங்கி எந்த அளவுக்கு நான் வந்து இதுல மைனூட்டா ஒர்க் பண்ணிருக்கேன், எவ்வளவு வந்து அடிஷனலா நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிலாம் எனக்கு தான் தெரியும். நான் சொல்லுவேன் அதை.
இது இப்படிங்க, இது இப்படிங்க, இது இங்க கிடைக்கிறது, இங்க பார்க்க முடியாது, இது இப்படி நான் சொல்லதான் உங்களுக்கு புரியும். அப்ப எங்க போனாலுமே ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும், ஒரு 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 லெக்சரர் வேணும், ஒரு ப்ரீச்சிங் வேணும், அதை பத்தியான ஒரு ட்ரைனிங் வேணும், அதை பத்தியான ஒரு ஸ்கில் வேணும். எப்ப அது இன்னும் அது பண்ணவங்கிட்ட கேட்டாதான், அது செஞ்சு பார்த்தவங்கிட்ட கேட்டாதான், அது செஞ்சிட்டு இருக்கவங்கிட்ட கேட்டாதான். நம்மளே போய் எல்லாம் செஞ்சுக்கலாம் நினைச்சா கண்டிப்பா 100% முடியாது. ரைட், ஓகே, ஃபைன், இங்க வந்துருவோம். சோ டெமோ செஷன் கண்டிப்பா கேட்கணும். எதுக்கு சார் டெமோ செஷன் கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா உங்க ப்ரொஃபைல கரெக்டா அப்டேட் பண்ற மாதிரி கேட்கணும். சரியான ப்ரொஃபைல் இல்லைன்னா உங்க விளம்பரம் ரீச் ஆகாது, உங்க கம்பெனி ரீச் பண்ண விட மாட்டாங்க. நல்லா பாருங்க, ஒரு பெரிய போர்ட்டல், அது மிகப்பெரிய போர்ட்டல், பிரம்மாண்டமான போர்ட்டல், உலகளாவில அது பேசுறாங்க, அது பரவலா. அந்த போர்ட்டல்ல நீங்க உங்க கம்பெனி ப்ரொஃபைல ப்ராப்பரா அப்டேட் பண்ணாம உட்கார்ந்துருந்தீங்கன்னா, அந்த போர்ட்டல் உங்க விளம்பரத்தையும் உங்க கம்பெனி ப்ரொமோட் பண்ணுமா? அப்படி பண்ணா அந்த கம்பெனி, அந்த போர்ட்டலுக்கு அசிங்கம் இல்ல, அவமானப்படுத்துற மாதிரி இல்ல, அவனுக்கு பிளாக் மார்க் கொடுக்காது. என்னடா இவ்வளவு பெரிய நேம்டு போர்ட்டல், இப்படி ஒரு ப்ரொஃபைல் சரியா இல்லாத ஒருத்தரை போய் மெம்பரா வச்சிருக்காங்க, இதோட தரமே குறைஞ்சிருச்சே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைப்பாங்க. நினைச்சு அந்த தளம் உங்க ப்ரொஃபைல அப்டேட்டே பண்ணாது, மறைச்சிரும், லிஸ்டிங்ல குறைச்சிரும் உங்களை. அப்ப ஒரு ப்ரொஃபைல் எப்படி அப்டேட் பண்றது முதற்கொண்டு நீங்க ட்ரைனிங் கேட்கணும், டெமோ செஷன் கேட்கணும். அப்டேட் யுவர் ப்ராடக்ட், உங்க ப்ராடக்ட்ல ஏத்துவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. அப்ப ப்ராடக்ட் எப்படி ஏத்துறது, என்ன மாதிரி பண்றதுங்கிறதெல்லாம் நீங்க கேட்கணும், டெமோ கேட்கணும். இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நீங்க ஏத்துக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் அதுல நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அந்த பெர்ஃபார்மன்ஸோட லெவல் அதிகரிக்க 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 என்கொயரி அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்ப நீங்க எந்த அளவுக்கு நீங்க அந்த தளத்துல நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க, நீங்க பண்ண விஷயங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க கேட்கணும் இல்லையா? அப்ப இதுக்கு ஒரு டெமோ செஷன் பார்த்தாதானே அது எப்படி நீங்க ட்ராக் பண்ண முடியும். அப்ப அதுக்கு நீங்க டெமோ செஷன் கேட்கணும். ஃபைனலா டேஷ்போர்ட்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ், இது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு தளத்துக்குள்ள போறீங்கன்னா என்னென்ன வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு எவ்வளவு என்கொயரி வந்திருக்கு, எவ்வளவு ப்ராடக்ட் ஏத்திட்டு இருக்கீங்க, இங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லி தராங்க, இங்க என்னென்ன மாதிரியான RFQ இருக்கு, இங்க என்னென்ன மாதிரியான லீட்ஸ் ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு, இங்க என்னென்ன மாதிரியான மத்த அடிஷனல் இந்த வெப்சைட் டிசைன் பண்றதுக்கான கேட்டலாக், ப்ரொஃபைல் பேஜ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டேஷ்போர்ட்ஸ்ல அப்டேட் ஆகும். நீங்க பண்ற விஷயம், செயல்பாடுகள், அது எப்படி பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிறதுலாம் அந்த டேஷ்போர்ட்ல இருக்கும். இதை எப்படி ட்ராக் பண்றது, இதை எப்படி யூஸ் பண்றது, இதை யூஸ் பண்ணி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெருக்கிறதுங்கிறதுலாம் இந்த அனாலிட்டிக்ஸ், இந்த டேஷ்போர்ட் எல்லாம் பத்தி அவங்க சொல்லித்தரதான் உங்களுக்கு தெரியும். தெரியாது. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க அப்ளை பண்ணாதான் உங்க இது நல்ல உயிரோட்டமா அது செயல்படும். அது தெரியாம டெமோன்ஸ்ட்ரேஷன் கேட்காம எப்படி உங்களால செய்ய முடியும்? முடியாது இல்லையா? ரைட். அடுத்து இந்த B2B ரெகுலரா மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அது என்ன மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, B2B லீட்ஸ், B2B என்கொயரிஸ், B2B RFQs நிறைய கான்செப்ட் வச்சிருக்காங்க. உங்க பொருளுக்கு ஒரு பையர் கேட்டு அந்த போர்ட்டல்ல கான்டாக்ட் பண்ணிருப்பாரு. அந்த போர்ட்டல்ல கான்டாக்ட் பண்ணிருக்காரு இல்லையா, அவரை நீங்க எங்க போய் பாக்குறது, அவருக்கு என்ன வேலிடிட்டி இருக்கு, அவரோட ஜெனியூனஸ் என்ன, ஒர்த் என்ன, அது அங்க இருந்து வந்திருக்கா இல்ல இவங்களே ரெடி பண்ணிருக்காங்களா, அதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணணும்ல. அப்ப இந்த மாதிரி அனலைசேஷன், இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் யார் பாக்குறது? உங்க கம்பெனிக்கு நீங்க தான் பார்க்கணும். அப்ப இத பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, B2B போட்டோட வெப்சைட் கொடுத்துருவாங்க ஃப்ரீயா. நீங்க என்னென்ன அப்டேட் அதுல பண்றீங்களோ அதெல்லாம் ஒரு தளம் மாதிரி கொடுத்துருவாங்க. இது சிம்பிளா சொல்லப்போனா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இது அந்த கான்செப்ட்ல புரியறதுக்காக சொல்றேன். நீங்க ஒரு இடத்துல ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, நீங்க என்னென்ன வேலை பாக்குறீங்கிறத அந்த வேலையை பார்த்ததெல்லாம் ஒரு பேஜா உங்களுக்கு காட்டி அப்டேட் பண்றாங்க. இதுதான் நீங்க பார்த்த வேலைன்னு. அதுதான் ஒரு வெப்சைட். ஒரு சப்டொமைன்ல கொடுப்பாங்க. சில பேர் அதுல ஓன் டொமைன் வாங்கிக்க சொல்றாங்க. காசு கொடுங்க, நான் ஓன் டொமைன்ல போட்டு தரோங்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன இருக்கு? அப்ப நீங்க அதுல அப்டேட் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துறாங்க. இந்த வெப் பேஜை ரெகுலரா மானிட்டர் பண்ணணும். இது எரர் இல்லாம வருதா? ஏன்னா சிலவங்க எரர் வரும். டிராபிக் ரொம்ப ஹெவி ஆயிருச்சு அப்படின்னா, இல்ல லோ பேண்ட் ஹை பேண்ட் அங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த 404 எரர் சில விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மேப்பிங் சரியா இல்லாம போச்சுன்னா உங்களுக்கு வெப் பேஜ் ஒர்க் ஆகாது. அப்ப அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒர்க்காது நீங்க அப்பப்ப அந்த B2B வெப் பேஜுக்குள்ள போய் சைட் ஒர்க்காதா, ஒர்க்காது, சைட் ஒர்க்காதா, ஒர்க்காது, ரைட், அந்த ஒரு கிராஸ் செக்கிங், இன்ஸ்பெக்ஷன் நீங்க பண்ணிக்கணும். ரைட். ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட், இதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். நீங்க ஒரு ப்ராடக்ட் நீங்க அப்டேட் பண்றீங்க அப்படின்னா, ரொம்ப ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நிறைய தெய்வங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுதான் ப்ராடக்ட், இதை எடுத்தாதான் நீ சக்சஸ் பண்ண முடியும், இதுதான் ப்ராடக்ட், இதான் ப்ராடக்ட், ப்ராடக்ட்டை வந்து திணிக்கிறாங்க. ஒரு பட்டிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ்ட்ட, அந்த ட்ரெயின் பண்ணக்கூடிய ஆளுகிட்ட, அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா, இப்ப எடுத்துக்கிறாங்களே அந்த ஆளுகிட்ட, இவங்க என்ன பண்றாங்க, இவரு சொன்னா சரியா தான் இருக்கும், இவரு பேசினா சரியா தான் இருக்கும், இவருக்கு என்ன பவர் இருக்கு, இந்த பவர்ல ஒரு சொன்னா கரெக்டா நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க சொல்ற ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு போட்டுறாங்க. கடைசி என்ன ஆகுது தெரியுமா, 1 மாசம் 2 மாசம் கழிச்சு சாயம் வெளுத்துரும். அவர் சொன்னதெல்லாம் ஃபேக்குப்பா, அவர் சும்மா அவர் வாய்க்கு வந்து பொய் சொல்லியிருக்காருப்பா, அவர் பிசினஸ்ல இல்லப்பா அப்படின்னு லேட்டா கண்டுபிடிப்பாங்க. அது கண்டுபிடிச்சிட்டு நம்ம தப்பான பாட்டு எடுத்துட்டோம்பா, ஏதோ ஒண்ணு இங்கிட்டு போனாலும் பரவாயில்ல, அங்கிட்டு போனாலும் பரவாயில்ல, பொருளை மாத்தி பார்ப்போம்னு அந்த பொருளை மாத்துவாங்க. மாத்தும் போது இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஏதோ தெய்வம் சொல்லியோ மத்தவங்க சொல்லியோ ட்ரெயினர் சொல்லியோ ஏதோ சொல்லி நீங்க பண்ணிட்டீங்க, பட் இத்தனை மாசம் அது பெர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு.
அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் நீங்க பார்க்கலாம். ஒருவேளை அதுதான் ப்ராடக்ட் நீங்க இறங்கி படிச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், அதை நீங்க தூக்கி போன அவசியம் இல்லை. தூக்கி போன அவசியம் இல்லை. அதுக்காக படிச்சிருப்பீங்க, ஓடி இருப்பீங்க, அதுக்காக மெனக்கட்டுருக்கீங்க, சாம்பிள் வாங்கியிருப்பீங்க, ரீட் பண்ணிருப்பீங்க, கேட்லாக் ரெடி பண்ணிருப்பீங்க, சைட்ல அப்டேட் பண்ணிருப்பீங்க, ஜெனரல் சைட்ல அவ்வளோ விஷயம் பண்ணிருப்பீங்க. அப்ப அவ்வளோ விஷயத்துக்கும் ஒரு ரிசல்ட் இருக்கணும் இல்லையா? அது என்ன அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு நீங்க அதெல்லாம் பண்ணலாம். ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் பார்க்கலாம் ஒரு B2Bல. அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ஹையர் ரிப்போர்ட் இருக்குன்னா, இல்ல அந்த க்ரோயிங் ரிப்போர்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா தயவுசெய்து எடுக்காதீங்க, வச்சிருங்க. ஏன் உழைப்பை வீணாக்குறீங்க? அப்ப அடிஷனலா ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம், இருக்கிறது டெலிட் பண்ண அவசியம் இல்லை. இன்னொரு அப்படியே கான்ட்ரோவர்சியான ஒரு கான்செப்ட் நடக்கும். என்னன்னா, ப்ராடக்ட்டை விட்டுருவாரு, அவர் எடுக்க மாட்டாரு, அவர் பண்ண மாட்டார், சப்ளையர் கிடையாது. ஆனா சைட்ல இருந்துட்டே இருக்கும். வர்றவங்கலாம் வருவாங்க, கேட்பாங்க, கேட்டுட்டு சாரி நாங்க டெம்பரரியா நாங்க பண்றது இல்லை, ப்ரொடக்ஷன் பண்றது இல்லை, டெம்பரரியா பண்றதுலாம் எதுக்கு அப்புறம் அதை வச்சுக்கிட்டு. அட்லீஸ்ட் அதுல ஆஃப்லைன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா B2Bல நிறைய தளங்களை ஒர்த்தான B2B சொல்லிட்டு இருக்கேன், தரமான B2B சொல்லிட்டு இருக்கேன், தெளிவான B2B சொல்லிட்டு இருக்கேன், ஜென்யூன் B2B சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஆன்லைன்ல டிஸ்பிளே பண்றீங்களா, ப்ராடக்ட் ஆஃப்லைன் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆன்லைன்ல டிஸ்பிளே பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்னா, பையருக்கு மக்களுக்கு தேடும் போது காட்டும். ஆஃப்லைன் ஆக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கே காட்டாது, மறைச்சு வச்சிருவாங்க, உள்ள ஒரு ஓரமா இருக்கும். அந்த மெயின் பேஜ்ல காட்டாது, டிஸ்பிளே ஆகாது, அப்படியே ஓரமா மறைஞ்சு கிடக்கும். நாளைக்கு ஒரு சப்ளையர் கிடைக்கிறாரா அந்த பொருளுக்கு, நாளைக்கு ஒரு பெரிய வெண்டார் சோர்ஸ் கிடைக்குதா, அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் போய் நைட் அப்படியே கிளிக் பண்ணி ஆன்லைன் மாத்திடலாம். அப்ப என்கொயரி ஜெனரேட் பண்றதுக்காக நம்ம திருப்பி அந்த விளம்பரம் வெளியே விடுறோம். அவ்வளவுதான். சோ அப்ப அந்த ஆஃப்லைன் ஆன்லைன் இந்த மாதிரி ட்ராக்கிங் மெத்தடாலஜி, இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் மெத்தடாலஜி இதெல்லாம் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா தரமான ரிசல்ட் கிடைக்கும். B2Bல யார் சொன்ன B2Bல ஃபேக்குன்னு, யார் சொன்ன B2Bல என்கொயரி பார்க்க முடியாதுன்னு, யார் சொன்ன B2B பிசினஸ் நடக்காதுன்னு அடிச்சு சொல்றான். கிட்டத்தட்ட அந்த 2 நாள் உட்காந்து பாருங்க, 6 மரம் இருக்கும். சரிங்களா? ரைட், வெரி குட். B2Bயோட ஒரு சிறந்த தளம் கிடையாதுங்க உலகத்துல. இதாங்க பெஸ்ட் பிராக்டிஸ் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கான இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு. அவ்வளவு விஷயத்தை நீங்க எடுக்கலாம். சரிங்களா? ரைட், வெரி குட், சூப்பர். பலமா இருந்தே. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, B2B சக்சஸ் பண்ணும் சார், என்ன சார் பண்றது, நீங்க அதை மட்டும் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க. சிம்பிளா சொல்லிடுவோம், 4 விஷயம் தாங்க B2B. நம்பர் 1, ப்ராப்பரான ப்ராடக்ட் இன்ஃபோ. உங்ககிட்ட தரமான ப்ராடக்ட் இருக்கு, நல்ல ப்ராடக்ட் நாலேஜ் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டை அந்த இன்ஃபர்மேஷன் பக்காவா உள்ள டெலிவரி பண்ணுங்க. நம்பர் 2, கிராஃபிக்கல் கண்டென்ட். என்னதான் ப்ராடக்ட்டை நீங்க போட்டாலும், வள எழுதினாலும், நிறைய இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணாலும், படம் பார்த்து கதை சொல்கிற மாதிரி இந்த படத்தை பார்த்து உங்கள் கதையை அவன் சொல்லிடுவான். இது செம்ம கம்பெனி, இந்த கம்பெனி தான் வாங்குறோம், வேற கம்பெனியே போக வேண்டாம் அப்படின்னு உங்களோட படம் பிக்சர் லட்சம் கோடி வார்த்தைகளுக்கு சமம். இங்க 1000 வார்த்தைகள் சமம் சொல்லுவாங்க ஜெனரலா. நாங்க அப்படிலாம் கிடையாது. எங்க ரிசல்ட் நாங்க பார்த்தது, எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பிரிச்சு பிரம்மாண்டமா மேஞ்சிட்டு இருக்காங்க ஆர்டர்ஸ். எப்படி படம் பார்த்து கதை சொல்றாங்க. இந்த படமா இந்த கம்பெனி இந்த லெவல்ல இருக்கும்டா, இந்த படமா இந்த கம்பெனியை பத்தி சந்தேகம் பட வேண்டான்னு ஒரு படத்தை காட்டி நாங்க என்ன பண்றோம், கிளையண்ட் அப்படியே இம்ப்ரெஸ் பண்றோம். சோ நம்பர் 2, கிராஃபிக்கல் கண்டென்ட். நம்பர் 3, என்கொயரி ஃபாலோ. வரும், லீடு வரும், என்கொயரி வரும், RFQ வரும், எல்லாம் வரும். நம்ம ஆட்களுக்கு என்ன ஆயிடுது, இன்னைக்கு ஒரு என்கொயரி வருதா, தூக்கி போட்டு போ, நடக்கலையா போ, நாளைக்கு என்கொயரி வருதா, நாளைக்கு நடக்குதா, நடக்கலையா தூக்கி போட்டு போ, அடுத்த என்கொயரி வருதா, அடுத்த நடக்கலையா தூக்கி போட்டு போ. தூக்கி போட்டு போன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு லீடையும் என்கொயரி திருப்பி பாருங்களேன், 2 மாசம் கழிச்சு, 3 மாசம் கழிச்சு, 4 மாசம் கழிச்சு, 6 மாசம் கழிச்சு. that will bring a great business. வியாபாரத்தில் ஃபாலோ பண்றதாங்க பிசினஸ் நிறைய கொடுக்கும். நீங்க அடுத்த என்கொயரிக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு என்கொயரிக்கும் நீங்க 100% ஆழம் புதுசா சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்னோட 100% புதுசா நான் காட்டணும் அவன்கிட்ட. ஆனா ஏற்கனவே இருக்கக்கூடிய என்கொயரி வந்து என்கிட்ட 50%, 60%, 70%, 80% இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டான். இப்ப ஜஸ்ட் நான் 20% ப்ரூவ் பண்ணா போதும் என்னைய. அப்ப பிசினஸ் என்கிறது ஒரு ஃபாலோ அப்ல தான் இருக்கே தவிர, சும்மா புதுசா என்கொயரியை ஃபாலோ பண்றலையும், புதுசா ஆர்டரை ஃபாலோ பண்றலையும், புதுசா கிளைண்ட்டை ஃபாலோ பண்றலையும், புதுசா ப்ரொமோஷனை ஃபாலோ பண்றலையும் கிடையாது. அதனால ஏற்கனவே இருக்கக்கூடியது ஓல்ட் இஸ் கோல்ட். ரைட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ். என்னதான் நீங்க ப்ராடக்ட் இன்ஃபோ போட்டாலும், கிராஃபிக்கல் கண்டென்ட் தாறுமாற காட்டினாலும், என்கொயரி ஃபாலோ பண்றது அளவுக்கு நீங்க இறங்கி மெனக்கிட்டாலும், பல இடங்கள்ல நீங்க டேட்டா அனாலிட்டிக்ஸ் சரியா பண்ணலன்னா உங்களுக்கு கிளைண்ட் சரியா ஃபிட் ஆக மாட்டாங்க, கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். எந்த பொருள் எந்த நாட்டுக்கு என்ன லெவல்ல அவங்க வந்து ரெக்வயர்மெண்ட் தேடி வந்திருக்காங்க, என்ன மாதிரியான பாப்புலேஷன்ல இருக்காங்க, என்ன மாதிரியான அங்க அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நிறைய விதமான டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்கு. அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் யாரு ப்ராப்பரா ஹேண்டில் பண்றீங்களோ தாராளமா பிசினஸ். நாங்க சொல்றதெல்லாம் சக்சஸ் பண்றதுக்கான பிசினஸ் பத்தி நாங்க பேசுறதே இல்லைங்க. இங்க நாங்க சொல்ற எல்லாமே
100% சஸ்டைனபிள் பிசினஸ். எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இயர்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நாங்க யூஸ் பண்ற வார்த்தை சக்சஸ் வார்த்தை அதிகம் பயன்படுத்த மாட்டோம். கிளாஸ்ல ஃபுல்லா சஸ்டைனபிள் சொல்லுவோம். ஏன்னா ஒரு வியாபாரிக்கு அழகு ஜெயிக்கிறது கிடையாது, நிலைக்கிறது. அந்த நிலைப்புத்தன்மை எப்ப வரும்? ஒரு செயலில் அர்த்தம் புரிந்து அதை ரொம்ப மெனக்கிட்டு அதை பத்தியான எல்லா புரிதலும் வச்சுக்கிட்டு நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சேன்னா அந்த வியாபாரத்தில் நான் நிலைப்பேன். இது எதுவுமே இல்லாம பேராசைப்படுவேன், நான் அப்படியே பயங்கரமா கனவுல மிதப்பேன், அப்படியே காத்துல படம் வரைவேன், அப்படியே ஒரே நாள்ல நான் கோடீஸ்வரர் மாதிரி நான் பாட்டை போட்டு உட்காந்துருப்பேன், அதே மாதிரி சொல்றவங்களுக்கு பேச்செல்லாம் கேட்டுட்டு நம்பிக்கிட்டு நான் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு போனீங்கன்னா 100% உங்களால ஒரு சின்ன ஆர்டர் கூட டேப் பண்ண முடியாது. அப்படி டேப் பண்ணாலும் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டர் அந்த ஒரு ஆர்டர் பண்ணி முடிப்பீங்க. அடுத்தடுத்து ரெப்புடேஷன் இருக்குமா கேட்டா 100% இருக்குது. சரிங்களா? ரைட், ஓகே. சோ அப்ப B2B சக்சஸ்ங்கிறது என்னது? ப்ராடக்ட் இன்ஃபோ, கிராஃபிக்கல் கண்டென்ட் பிளஸ் என்கொயரி ஃபாலோ, ஃபைனலி டேட்டா அனாலிட்டிக்ஸ். இதை ப்ராப்பரா யாரு மானிட்டர் பண்ணி வர்றீங்களோ they will succeed in the business, they will sustain in their business. Right, very good. Right, அவ்வளவுதான். ஸோ ஐ திங்க் B2B பத்தியான ஒரு தரமான ஒரு செஷன் பண்ணிருக்கேன்னு நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த B2Bல நிறைய விதமான ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் சமீபத்தில் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஸ்கேம் இங்க தப்பிக்கணும்னா நம்ம சொன்ன ஒவ்வொரு பேராமீட்டரையும் ரொம்ப தெளிவா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா யாருக்கிட்டையும் 5 பைசா ஏமாறவே மாட்டீங்க B2Bங்கிற பேர்ல. நம்பர் 2, இந்த B2B எஃபிஷியன்ட் அப்படி பயன்படுத்துங்கிறத நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிருவீங்க. நம்பர் 3, B2B மூலமா தான் சார் உங்களோட சக்சஸ் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ல போறீங்க. சரிங்களா? வெரி குட், ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஆல். இப்ப பார்க்க போறது என்னன்னா, ஏற்கனவே பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். இந்த செஷன் கொஞ்சம் விளைவிக்கோங்க. புதுசா வரக்கூடிய ஆட்களுக்காக நம்ம சொல்ல போறோம். இன்னும் வாய் வலிக்க ஒரு பேச நினைக்க வேண்டாம். இது வந்து சமூக கடமை தான். ஏன்னா வரக்கூடிய ஒவ்வொரு அர்த்தங்களையும் பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளயும் பாசிட்டிவ் காம்படிஷன் கொண்டு வர வேண்டியது எங்களோட கடமை. நெகட்டிவ் காம்படிஷன் தத்தளிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தூக்கி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணி பாசிட்டிவான ஒரு காம்படிஷன் உருவாக்கி கொண்டு வந்தாதான் இந்த வியாபாரம் தொன்று தொட்டு போகும், வளரும், நிலைக்கும். சரிங்களா? ரைட். சோ அந்த ஒரு தலையாய கடமைனால இதே நான் சொல்ல வேண்டிய கடமையில இருக்கோம். அதனால ரெகுலர் ஃபாலோவர்ஸ், ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் இந்த டைமிங்ல இருந்து கொஞ்சம் விளைவிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஆல். ரைட். ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கக்கூடிய புதுசா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் பிளஸ் எங்க சேனலுக்கு புதுசா இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய நபர்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நபர்கள், இது உங்களுக்காக தான். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட சென்டர் பத்தி சொல்லிடுறோம். நாங்க 100% ரியல் டைம் லைவ் இன்டராக்டிவ் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பிராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கடந்த 6 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா நிறைய ஆண்டர்பிரினர்ஸ், ஆல்மோஸ்ட் 200+ சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆண்டர்பிரினர்ஸ் நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் தான் மெயின். நாங்க இம்போர்ட் பண்றது கிடையாது, இம்போர்ட்டுக்கு அப்போஸ் பண்ற கம்பெனி. ஸோ எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் தான் எங்களோட கம்பெனி நேம். ஃபைன். நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமான கோர்ஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் கோர்ஸ். நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ். இது ரெண்டுமே இருக்கு. இது எப்படி வரையறுத்துக்கோங்கிறத நான் டீடைலா சொல்லிடுறோம். ஆஃப்லைன் கோர்ஸ் யாருக்காக வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை சுத்தி இருக்கிற நபர்களுக்காக வரையறுக்கப்பட்டிருக்கு. நம்பர் 1. நம்பர் 2 எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளி மாநிலங்கள்ல இருந்து நிறைய பேர் வந்து தங்கி படிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதாவது ஒரு சேஞ்ச் வேணும் சார், இந்த மைண்ட் ரிலாக்ஸா வேணும் சார், கொஞ்சம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் சார் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் தங்கி வந்து படிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. சோ மதுரை இன் அண்ட் அரௌண்ட் பீப்புளுக்காகவும் இந்த மாதிரி வெளியே வந்து தங்கி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காகவும் நாங்க இந்த ஆஃப்லைன் கோர்ஸ் டிசைன் பண்ணிருக்கோம். இந்த ஆஃப்லைன் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 2ஆ பிரிச்சிருக்கோம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 டே டாபிக் வைஸோ இல்ல 2 days டாபிக் வைஸோ இருக்கும். அதாவது அந்த டாபிக்கோட சீரியஸ்னஸ் பொறுத்து இருக்கு. அந்த டாபிக்கோட உங்களோட இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, உங்களோட கொரிஸ் இருக்கு இல்லையா, உங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, உங்களோட கிராஸ்பிங் ஸ்கில் இருக்கு இல்லையா, அதை நோக்கி இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். நான் 1 day சொன்னது 2 day ஆகலாம், 2 day சொன்னது 4 day ஆகலாம். அப்ப இங்க டூரேஷன் நாங்க எதுவும் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். இங்க பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மேக்ஸிமம் இன்புட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு மேக்ஸிமம் இன்புட் கொடுப்போம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மேக்ஸிமம் கொடுத்தா அதை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம், அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு நான் இன்புட் கொடுப்போம். ஸோ அதனால இங்க டூரேஷன் மட்டும் அங்க சொல்லியிருக்கு, அதனால அதை நோக்கி வந்தேன்னு வராதிங்க. முன்ன பின்ன ஆச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரெடியா இருந்துக்கோங்க. ரைட். ஜென்ரிக்கா நாங்க டிசைன் பண்ணிருக்கிறது 1 day டாபிக் வைஸ் ஃபுல் எக்ஸ்போர்ட் சொல்லி தர முடியாது. டாபிக் வைஸ் பேசலாம். சரிங்களா? பேசலாம் எழுதிங்க, அதுவும் முடிக்க முடியும் சொல்லல, பாத்துக்கங்க. 2 days டாபிக் வைஸ். அப்ப இது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸ்போர்ட்டர் இருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போர்ட்டர்னா யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் அப்படி சொல்லிக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போர்ட்டர் எப்படின்னா லைசன்ஸ் வரைக்கும் போயிட்டோம் சார், பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் ஓபன் பண்ணிட்டோம் சார் எக்ஸ்போர்ட் ப்ரோமோஸ் வரைக்கும் நான் ஃபைல் பண்ணிட்டேன் சார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தத்தளிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக நீங்க என்ன டாபிக்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, இப்ப உங்களுக்கு பேங்கிங்ல பிரச்சனை இருக்கா, டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கா, மார்க்கெட்டிங்ல பிரச்சனை இருக்கா, பிரைசிங்ல பிரச்சனை இருக்கா, அப்ப எதெல்லாம் பிரச்சனைக்குன்னு கேட்டு அவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷனா இருக்கிற மாதிரி டாபிக் வைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போர்ட்டருக்கும் சரி, ஆல்ரெடி ஸ்டெப்ட் இன்
பீப்புள், அதாவது ஆல்ரெடி ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பாங்க, ஒரு சிப்பன் பண்ணிருப்பாங்க, அடுத்து ஆர்டர் இல்லாம இருப்பாங்க, ஒரு சிப்பன் பண்ணிருப்பாங்க, லாஸ் ஆயிருப்பாங்க, ஒரு சிப்பன் பண்ணிருப்பாங்க, அடுத்து ரிப்பீட்டட் ஆர்டர் வராம போயிருக்கும் அவர்கிட்ட இருந்து, ஒரு சிப்பன் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா பல பிரச்சனை வந்திருக்கும். இதுவே பிசினஸ் வேணாம் நினைச்சு பயந்துட்டு இருப்பாங்க, பண்ணலாம் வேண்டாம் அந்த ஒரு டைலமா இருப்பாங்க அவங்களுக்காக. இந்த மாதிரி நிறைய விதமான பீப்புள். சில பேர் எல்சிஎல்ல மாட்டிக்குவாங்க. சார் சின்ன சின்ன ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன் சார், என்னால பெரிய ஆர்டர் போக முடியல சார், இதுலயே நான் அப்படியே முடங்கிட்டேன் சார், இது இருந்து வெளியே கொண்டு வாங்க சார். அப்ப அந்த பர்டிகுலர் எந்த இடத்துல அவங்க லாக் ஆயிருக்காங்க அதை பார்த்து அதை மட்டும் நம்ம தூக்கி விடுவோம். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போர்ட்டருக்கும் சரி, ஸ்டெப்லின் பண்ணக்கூடிய ஆல்ரெடி பட்டிங் எக்ஸ்போர்ட்டர் இருக்கும் அவங்களுக்கும் சரி, சரிங்களா? இவங்களுக்கு 1 day 2 day டாபிக் வைஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 60+ days, அதாவது இது 30+ days சொல்லிட்டு இருந்தோம். 30+ days சொல்லிட்டு நாங்க 60+ வரைக்கும் கொண்டு போயிட்டோமா, நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பிராங்கா ஓப்பனா உண்மையை உடைச்சிட்டோம் இங்க, அவ்வளவுதான். இப்ப 2020 இருந்து ஓப்பனா உண்மையை சொல்ல ஆரம்பிச்சோம். 60+ நாள் ஆகுங்க. நேர்ல படிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் லென்த் கோர்ஸ், ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறதுல இருந்து அந்த ப்ராடக்ட் கடைசி மானியம் வாங்கி வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான விஷயத்தையும் லைவ் ரியல் டைம் கேஸ் ஸ்டடியோட ஹோம்ஒர்க், டெஸ்ட், செமினார், குரூப் டிஸ்கஷனோட பிரிச்சு மெஞ்சிருவோம். இங்க வந்தீங்கன்னா பிழிஞ்சு எடுத்துருவோம், சக்கையா பிழிஞ்சிருவோம் உங்களை. அதாவது நீங்க நினைப்பீங்க இங்க வர்றோம், ஒரு இடத்துக்கு போறோம், படிக்கிறோம், இந்த இடத்துல படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெளியே போய் நம்ம சாதிக்கணும்னு நினைப்பீங்க. பட் பாதி சாதனைய படிக்கும் போது நாங்க பிழிஞ்சு வாங்கிடுவோம். எப்படின்னா வெளியே போய் நீங்க என்ன வேலை பார்க்க போறீங்களோ படிச்சு முடிச்சுட்டா அந்த வேலையை போல உள்ள உட்கார வச்சு day 1, அதாவது நீங்க உள்ள வர்றவங்க 1 day we will start business நினைக்க மாட்டீங்க, day 1 we have started our business நினைப்பீங்க. அந்த அளவுக்கு day 1ல இருந்தே உங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்து, டெஸ்ட் கொடுத்து, என்னோட லைவ் கேஸ் ஸ்டடியை கொடுத்து உங்களை மோல்டு பண்ணி வெளியே போகும்போது நிறைய நபர்கள் டொமஸ்டிக்ல பிசினஸ் பண்ற அளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு கூட போயிருக்காங்க ஆர்டர். வெளியே போய் வித்தின் 2 months 3 months 6 months 8 months 1 yearக்குள்ள பிசினஸ் பண்ணி சக்சஸ் ஆயிருவாங்க. அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுவோம், புரிய வச்சு பக்குவமா வெளியே அனுப்புவோம், சரிங்களா? இதுவுமே நான் ரஃபா தான் சொல்லியிருக்கோம் 60+ daysன்னு. வரக்கூடிய உங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, உங்க கிராஸ்பிங் ஸ்கில் எப்படி இருக்கு, உங்களோட இன்டராக்ஷன் எப்படி இருக்கு, உங்களோட குவரிஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி இது மாறும், சரிங்களா? ஓகே ஃபைன். சோ இது யாருக்காக பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் டிசைன் பண்ணிக்கிறது ஒரு ஃப்ரெஷருக்காக. இது வரைக்கும் எனக்கு பிசினஸ் நாலேஜே இல்லை சார், அதாவது உதாரணத்துக்கு அங்கேயே சொல்லியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன் சார், நான் முடிக்கும் போது நான் ஒரு பிசினஸ் பண்ண மாறணும் சார். சார் நான் படிச்சு முடிச்சேன் சார், நான் வேலைக்கு போக முடியாது சார், நான் பிசினஸ் பண்ண மாறணும் சார். ஸோ அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ் பண்ணலாம். ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ்ங்கிறப்ப பாத்தீங்கன்னா நிறைய விதமான இண்டஸ்ட்ரி இருக்கு, எல்லா விதமான இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க வரலாம், சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் பிசினஸ் பீப்பிள், லோக்கல்ல நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா கொரோனால நிறைய பேர் கம்பெனி மூடிட்டு போயிட்டாங்க, நிறைய பிசினஸ் வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. சோ இவங்க என்ன இருக்கக்கூடிய வேலையாட்களை விரட்டி விட்டுறாங்க, அந்த வேலையாட்கள் வெளியே போய் வேலை தேட முடியாம இருக்காங்க. இந்த மாதிரி பிசினஸ் ஓனர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பிசினஸ் அடுத்து கேரி ஃபார்வர்ட் எப்படி பண்றது குழப்பத்துல இருக்காங்க. சோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நான் ஸ்டெப் இன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா உள்ள வரலாம். ஹவுஸ் ஒய்ஃப் 100% பாத்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ல மட்டும் ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கோம். கொஞ்சம் படிச்ச ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க சொல்லி தரது புரியணும் இல்லையா? அந்த புரிதல் எப்ப வரும்னா கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா வரும். நாங்க கேட்டுக்கொள்ள அந்த எலிஜிபிலிட்டி, அந்த எலிஜிபிலிட்டி இருந்தா நீங்க தாராளமா வரலாம், சரிங்களா? ரைட், ஓகே ஃபைன். சோ இது ஃபுல்லி ஃபார் ஆஃப்லைன். ஆன்லைன் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் எப்படி பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஆல்ரெடி ஸ்டெப் இன் பண்ணிட்டு உள்ள போய் சில ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல ஹேங் அப் ஆகி நிற்பாங்க, இல்ல அப்படின்னா அந்த பிசினஸ் போலாம் வேணாம் டைலமால இருப்பாங்க. இந்த மாதிரி நபர்கள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு என்ன டாபிக்ல பிரச்சனை இருக்கோ அந்த டாபிக் சொன்னீங்கன்னா அது 1 day or 2 day or 2 day 3 day 4 day 5 day 1 week வரைக்கும் கூட எடுத்துக்கோங்க. நான் சொல்லிடுறேன். நாளைக்கு உள்ள வந்துட்டு சார் 2 days தான் சொன்னீங்க, என்ன சார் 1 week வரைக்கும் கொண்டு போறீங்கன்னா கண்டென்ட் நிறைய இருக்கு, கண்டென்ட் நிறைய கொடுக்குறோம்னா உங்களுக்கு நல்லதுதான். யோசிச்சு பாருங்க, நாளைக்கு யார்ட்டும் ஏமாற மாட்டீங்களா? அதனால நிறைய சொல்லித்தரக்கு நான் ரெடியா இருப்பேன், நிறைய கேட்கறதுக்கு நீங்க தயாராவாங்க, சரிங்களா? ரைட், வெரி குட். சோ அதனால அது ஒரு 1 day 2 day டாபிக் வைஸ் மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 90 days. இந்த ஆன்லைன்ல மட்டும் அந்த ஃபுல் லென்த் கோர்ஸ் 90 days வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா நைட் டைமிங்ல கிளாஸ் இருக்கும், அது கூட பகல்ல இருக்கும். இது ஆஃப்லைன் பகல்ல இருக்கும், இது நைட் டைமிங்ல இருக்கும். நைட் டைமிங் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9:30க்கு ஆரம்பிப்போம். இது வரைக்கும் நான் பாத்தீங்கன்னா 11:30 12 தான் சொல்லியிருக்கோம். இந்த பேட்சுமே அப்படி முடிஞ்சது இல்ல. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 2 days முன்னாடி பாத்தீங்கன்னா 7 hours கிளாஸ் எடுத்திருக்கோம். 7 hours கண்டினியூஸா நைட் 9:30க்கு ஆரம்பிச்சு காலைல 5 மணி. குறிப்பா ஒரு மேடம் பத்தி நான் கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு எந்துவாவும் இருக்கும். ஈவன் சொல்ல போனா அவங்க ஒரு பயங்கர மோட்டிவேஷன் ஆகும். அவங்க ஒரு சிங்கப்பெண். அந்த சிங்கப்பெண் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய சிங்கப்பெண் சாந்தி மேடம் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. நீங்க இன்னும் சமீபத்துல ரீசெண்டா இன்னும் கொஞ்ச நாள் நீங்க பார்க்க முடியும், அவங்களோட ஃபீட்பேக் பார்க்க முடியும். ஈவன் அவங்களோட சக்சஸ் ஸ்டோரியும் கூடிய சீக்கிரம் பாத்துருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர ஹார்ட் ஒர்க்கர், பயங்கர டெடிகேட்டிவான பர்சன். அவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க. இங்க கனெக்ட் பண்ற டைம் பாத்தீங்கன்னா நம்ம 9:30னா அவங்களுக்கு 2.5 hours அங்க லேட்டு. இப்போ 2.5 hours கனெக்ட் பண்ணுங்க. அப்ப 12 o'clock உட்காடுறாங்க. அவங்க மார்னிங் 6 7 8 வரைக்கும் உட்காடுறாங்க.
நைட்டு ஃபுல்லா தூக்கத்தை தியாகம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர், பெண்கள் முதற்கொண்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது இங்க நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, டைம் எங்களை நெருக்கிறாதீங்க. டயத்தை நெருக்கிட்டீங்கன்னா கண்டென்ட் சுருங்கிடும். நாங்க ஏற்கனவே நிறைய கண்டென்ட் கொடுக்குற ஆட்கள். இன்னமும் பாத்தீங்கன்னா டயத்துக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய கண்டென்ட் எல்லாம் கொடுக்க முடியும். எப்படின்னா, இன்னைக்கு ரியல் டைமா நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்ப என்ன பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, எனக்கு இப்ப நான் கிளைண்ட்டுக்கு எனக்கு என்ன வாக்குவாதம் போயிட்டு இருக்கு, இப்ப எனக்கு ஷிப்பிங் ஏஜென்ட் என்ன மாதிரியான சூழல் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாத்தையும் லைவா உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா நல்ல டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லி தரும். சரிங்களா? அதனால 90 days வரும். எது? ஆன்லைன்ல. சரிங்களா? இதுவும் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர், ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ், டொமஸ்டிக் பிசினஸ் பீப்புள், ஹவுஸ் ஒய்ஃப் யாருனாலும் கலந்துக்கலாம். சரிங்களா? நீங்க எப்படி ஆளுங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. அவுட் ஸ்டேஷன் ஆண்டர்பிரனர்ஸ், அதாவது மதுரை சம்பந்தமான ஆட்கள் வரலாம், உங்க சாய்ஸ் தான். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, மதுரையில நான் வேலை ஹெவியா இருக்கு சார், நைட்டு தான் சார் நான் ஃப்ரீயா இருக்கேன், அதனால எனக்கு பகல் வந்து படிக்க முடியாது சார், நைட்டு தான் படிப்பேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பிரியப்பட்டீங்கன்னா தாராளம் நீங்க ஆன்லைன்ல உட்காரலாம், தப்பு இல்ல. ஆனா டிசைன் பண்ணது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட் ஸ்டேஷன் ஆண்டர்பிரனர்ஸ்க்காக தான் பண்ணிருக்கோம். சோ வெளியூர்ல இருக்கக்கூடிய, வெளி மாநிலங்கள் கூட, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த எக்ஸ்போர்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்தியாவுக்கு வந்தோ, நீங்க உங்க இடத்துல இருந்தோ நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். செகண்ட், இன் அண்ட் அரௌண்ட் மதுரை ஆண்டர்பிரனர்ஸ், நம்ம சொன்ன மாதிரி டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றவங்க தாராளமா கலந்துக்கலாம். சரிங்களா? இதுதான் ஆன்லைன் கோர்ஸ், இவங்களுக்கு தான் டிசைன் பண்ணிருக்கோம், இப்படிதான் டிசைன் ஆயிருக்கு. சரிங்களா? ரைட், ஓகே. ஒரு விஷயத்த நான் தெளிவா இங்க சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். ஆன்லைன் படிச்சாலும் சரி, ஆஃப்லைன் படிச்சாலும் சரி, 1 day 2 day வந்தாலும் சரி, 60 நாள் பிராக்டிஸ் வந்தாலும் சரி, 1 day 2 day கீழே அதுக்கு வந்தாலும் சரி, 90 நாள் பிராக்டிஸ் வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டே நாங்க வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம். இந்த டெஸ்ட்ல வந்து நிறைய விதமான பாராமீட்டர்ஸ் உங்களை அனலைஸ் பண்ணுவோம். அப்ப நீங்க ஆங்கிலத்துல எப்படி இருக்கீங்க, கம்ப்யூட்டர்ல எப்படி இருக்கீங்க, நீங்க கம்யூனிகேஷன்ல எப்படி இருக்கீங்க, மேக்ஸ்ல எப்படி இருக்கீங்க, சில வந்து கொஞ்சம் கிளரிக்கல் ப்ராசஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் கொடுப்போம். பயங்கரமா இருக்கும் அந்த டெஸ்டே, பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ அந்த கிளரிக்கல் ப்ராசஸ் இதெல்லாம் எப்படி நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு பார்த்துட்டு நீங்க எலிஜிபிளா இல்லையா அப்ப நாங்க சொல்லுவோம். உங்களுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுக்க முடியுமா முடியாதுன்னு அப்ப நாங்க சொல்லுவோம். அதுல கூட ஒரு ஃபில்டர் நடக்கும். அப்ப எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்க உள்ள வந்து காசை கொடுத்து சிரமப்பட வேண்டாம். உள்ள வந்துட்டு எக்ஸ்போர்ட்குள்ள வந்துட்டு எக்ஸ்போர்ட்டையும் நீங்க பண்ணிடலாம்னு நினைச்சு நீங்க டயத்தையும் மணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம்ன்றதை நாங்க ஓப்பனா சொல்லிடுவோம். உங்களால இது முடியாதுங்க, இதெல்லாம் இருந்தாலும் பண்ண முடியும், பாயின்னு சொல்லிடுவோம். இது ஒண்ணு. ஒருவேளை எலிஜிபிள் பர்சன் அப்படி மாறுறீங்கன்னா, இந்த எலிஜிபிள் பர்சனா மாறுற உங்களுக்கு ஆங்கிலத்துல எவ்வளவு வீக்கா இருக்கீங்க, கம்ப்யூட்டர்ல எவ்வளவு வீக்கா இருக்கீங்க, மேக்ஸ் எவ்வளவு வீக்கா இருக்கீங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்க உங்களை மோல்டு பண்ண முடியும். இந்த டெஸ்ட் தான் நீங்க யாருன்னு எங்களுக்கு சொல்ல போகுது. இந்த டெஸ்ட் தான் நாங்க உங்களுக்கு எப்படி சொல்லி தரணும்னு முடிவு பண்ண போகுது. இந்த டெஸ்ட் தான் நம்மளோட டியூரேஷனை முடிவு பண்ண போகுது. இந்த டெஸ்ட் தான் உங்களோட சஸ்டைனபிலிட்டி ரேஷியோவை காட்ட போகுது. அதனால இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் நீங்க இதுக்குள்ள நீங்க வர மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட், ஓகே, ஃபைன். ஐ திங்க் எங்களோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிஸ்குள்ள வரணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா வரலாம். சரிங்களா? நீங்க கீழே ஸ்க்ராலிங் போற நம்பர்ஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும். மேடம் உங்களுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன், அவ்வளோ இன்புட் கொடுப்பாங்க. ஒரு போனஸ் நாங்க கொடுக்குறோம். என்ன போனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்காவது இவங்க இவ்வளவு பேசுறாங்கல்ல, இவங்க உண்மையில எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா, நம்ம பார்த்துட்டு வந்தா என்ன அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். என்னன்னா, நேர்ல எங்களோட கம்பெனிக்கு நீங்க வரலாம். ஒரு டெமோன்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு அட்டெண்ட் பண்ண சொல்லுவோம். அந்த ஒரு டெமோன்ஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி கிளாஸ் போயிட்டு இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க. அவங்க முன்னாடி நீங்களும் ஒரு ஸ்டூடெண்டா உட்காந்து அன்னைக்கு படிக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு, சொல்லித்தர ஆள் எப்படி இருக்காங்க, இவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு, இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பிசினஸ் நடக்குதா இல்லையா, இவங்க அதுக்கான ஒர்த்தான ஆள் தானா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா, இங்க வந்தா நமக்கு அறிவு கிடைக்குமா, இங்க வந்து படிக்குமா, நமக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் வருமா, டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நம்ம படிக்க முடியுமா, எல்லா விதமான பாராமீட்டர்லயும் நீங்க வந்து எங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு போகலாம். ஈவன் சொல்ல போனா இதுல 2 பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, எங்களோட ஸ்டூடெண்ட்டை நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசலாம் அங்க ஸ்பாட்ல உட்காந்து. எப்படின்னா, இது வரைக்கும் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்ப நீங்க அவங்கள்ட்ட கிராஸ் செக் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு, சந்தேகங்கள் இருக்குன்னா, நாங்க இது வரைக்கும் எவ்வளவு டாபிக் கவர் பண்ணலாம், அந்த டாபிக்கை உங்கள்கிட்ட சொல்றோம். அந்த டாபிக்ல இருந்து நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க அவங்கள. அந்த கேள்விக்கு கண்டிப்பான முறையில் அவங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து பதில் வரும். அந்த அளவுக்கு அவங்க நாங்க மோல்டு பண்ணி வச்சிருக்கோம். சோ அப்ப எந்த அளவுக்கு உங்க ஸ்டூடெண்ட் டெவலப் பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட் நாலேஜ் இருக்குன்றத டைரக்டா வந்து நீங்க ஸ்டூடெண்ட்டை கிராஸ் செக் பண்ணலாம். இது நம்பர் 1, பெனிஃபிட் நம்பர் 1. பெனிஃபிட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அன்னைக்கு ஃபுல்லா உட்கார போறீங்க, அந்த டாபிக் ஃபுல்லா உங்களுக்கு நாங்க சொல்லி தர போறோம். அப்ப உங்களுக்கு அந்த டாபிக்ல டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸை நீங்க லைவ்ல என்கிட்ட கேட்கலாம். இது நீங்க வீட்டுக்கு போயிட்டு 4 மணிக்கு மேல போன் பண்ணுங்க, 5 மணிக்கு மேல போன் பண்ணுங்க, புதன்கிழமை 6 மணிக்கு மேல போன் பண்ணுங்க, எல்லாம் கிடையாது. நெத்தி அடி அங்க ஸ்பாட்ல, இது புரியல, இது தெரியல, இது வேணும், இது இப்படி, அது அப்படி, இது நடந்தா என்ன, ஸ்பாட்ல கேளுங்க. 100% அந்த டாபிக்கான கம்ப்ளீட் நாலேஜ் நீங்க வாங்கிட்டு போறீங்க. சரிங்களா? சோ அப்ப 2 பெனிஃபிட் கிடைக்குது. 1, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நாங்க ட்ரெயின் பண்றோம், அவங்க ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி அவங்க எப்படி ஆண்டர்பிரனர் மாறி இருக்காங்கிறத லைவா பாத்துருவீங்க. நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, நீங்க
உங்களுக்கான சந்தேகத்தை கேட்டு தெளிவு பெற்று இந்த இடத்துல நம்ம வந்தா நமக்கு இதெல்லாம் வந்து அசூரன்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் சொல்றதை செய்யறாங்கன்றத நீங்க கண் கூட பார்த்துட்டு போகலாம். சரிங்களா? இந்த 2 பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ரைட், ஓகே, ஃபைன். ஐ திங்க் இந்த டெமோ செஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப நாங்க வைக்கும் போது நோட்டிஃபை பண்ணி காட்டுவோம். அப்பப்ப அந்த டேட்ஸை நாங்க டெலிவரி பண்ணுவோம், டிக்ளேர் பண்ணுவோம். இல்ல சார் திடீர்னு எனக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆயிடுச்சு, அன்னைக்கு நான் வந்துட்டேன் சார் அப்படின்னா தாராளமா அன்னைக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம், அன்னைக்கு கிளாஸ் இருந்துச்சுன்னா தாராளமா அன்னைக்கு உட்காரலாம். ஒரு கேள்வியும் கிடையாது உங்களுக்கு, ஒரு கேள்வி கிடையாது. சில சென்சிட்டிவான டாபிக் இருக்கு, சில முக்கியமான டாபிக் இருக்கு, சில டாபிக் உங்களுக்கு நடுவில் உட்காந்தா புரியாது. அந்த டாபிக்கை நாங்களே உங்களை அவாய்ட் பண்ணுவோம். வேண்டாம் சார், இது உட்காந்தா உங்களுக்கு புரியாது, இது உட்காந்தா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகளா இருக்கு, இது உட்காந்தீங்கன்னா இது எங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான டாபிக், இதை வந்து நாங்க கொடுக்க கூடாது, இது வந்து பே பண்ணிட்டு தான் உள்ள படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அப்படி டாபிக் உள்ள வந்துட்டீங்கன்னா 100% நாங்க ஓப்பனா சொல்லிடுவோம், சார் இன்னைக்கு வேண்டாம், நீங்க நாளைக்கு யோசிங்க, நாளைக்கு பிளான் பண்ணிக்கோங்க, நாளைக்கு பிளான் பண்ணிக்கோங்க, சரி ஒரு ஆஃப்டர்நூன் செஷன் பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை என்ன பண்ணுவோம், அட்வைஸ் பண்ணுவோம். சரியா? ரைட். ஐ திங்க் ரொம்ப மேக்ஸிமம் ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதுவும் மேல எனக்கு புரியல சார், எனக்கு புரிய வைக்கிற மாதிரி எனக்கு வேணும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9994093965. கீழே ஸ்க்ராலிங்ல போயிட்டே இருக்கும், அங்கங்க நம்பர்ஸ் காட்டுவோம். அதுல நீங்க தொடர்பு கொண்டு நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கூட ஒரு டீட்டெயிலா கொடுத்துருப்போம், அதை பாத்துக்கோங்க. இல்லையா, மேடம் நம்பர் இருக்கு, நீங்க மேடம் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க 100% மேக்ஸிமம் உங்களுக்கு இன்புட்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ரைட், ஓகே, ஃபைன். ஐ திங்க் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். செஷன் எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ எங்களை ரீச் பண்ண நினைக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக ரீச் பண்ணலாம். என்னோட கம்பெனி அட்ரஸ் தான் இருக்கு, கீழே இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். எங்களோட ப்ரொஃபைல் பேஜ் நீங்க போய் இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா இதுல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படிலாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஈவன் சொல்ல போனா என்னோட கான்டாக்ட் நம்பர் இந்த இருக்கு. இதுல நீங்க எதுல வேணாலும் நீங்க ரீச் பண்ணலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்குன்னு பாத்துக்கோங்க. சார் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை வரல சார், இன்னும் கொஞ்சம் உங்களை ஃபைன் டியூன் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் உங்களை ஆராய்ச்சி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நாங்க வந்து செக் பண்ண கிராஸ் செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், எங்களோட சேனல் இருக்கு எக்ஸ்போர்ட் டாக்ஸ். யூடியூப்ல போய் எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் போட்டாலும் சரி, எக்ஸ்போர்ட் டிசம் போட்டாலும் சரி, எக்ஸ்போர்ட் டாக்ஸ் போட்டாலும் சரி, எக்ஸ்போர்ட் சதீஷ் போட்டாலும் சரி, நீங்க எது போட்டாலும் எங்களோட வீடியோஸ் வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்துட்டு நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். நீங்க அதுலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 and something வீடியோஸ் நாங்க கொடுத்துருக்கோம். அந்த 300 சொச்ச வீடியோ பாத்தீங்கன்னா அதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸ் கொஞ்சம் இருக்கும், கிளாஸ் ட்ரைனிங் அப்டேட்ஸ் கொஞ்சம் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸோட லைவ் ரியல் டைம் மனசார ஹார்ட்டி ஃபீட்பேக்ஸ். நாட் ஜஸ்ட் லைக் என்னது ஏதோ படிச்சு ஃபார்மாலிட்டி கொடுக்கறது கிடையாது, உணர்ந்து அவங்கள வாலண்டியர் பண்ணி கொடுத்துருப்பாங்க, உள்ள இருந்து கொடுத்துருப்பாங்க. அந்த உண்மையான ஜென்யூன் ஃபீட்பேக்ஸ் இருக்கு உள்ள, அதை நீங்க பார்க்கலாம். அதை தாண்டி ஃபைனலா எங்க ஸ்டூடெண்ட்ஸோட சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். ரியல் டைமா இங்க வந்து பிசினஸ் பண்ண ஸ்டூடெண்ட் மனசார அவங்க ஓப்பனா வந்து டெலிவரி பண்ண கொடுத்தது மட்டும் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் இதெல்லாம் சொல்லல, பிளர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதெல்லாம் காட்டல. நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க உள்ள வந்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஈவன் நீங்க எங்க கமெண்ட்ஸையும் பார்க்கலாம். கமெண்ட்ஸ் சொல்லும் போது நாங்க ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விதமான கமெண்ட்ஸ் இப்ப என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நல்ல நல்ல கமெண்ட்ஸ் மட்டும் தான் காட்டுறீங்க, நீங்க நல்ல கெட்ட கமெண்ட்ஸ் உங்களை திட்டுற கமெண்ட்ஸ் காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. 100% உண்மைதாங்க, நாங்க காட்ட மாட்டோம். ஏன் அப்படின்னா ஸ்பேம் கமெண்ட்ஸ் நிறைய வருது, அதை நம்ம காட்ட முடியாது. நிறைய போன் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து போடுறாங்க, அதை காட்ட முடியாது. காம்படிட்டர்ஸோட வவுத்தரிச்சு நிறைய இருக்கும் இல்லையா, அதுல நிறைய பொந்தளிச்சு எல்லாம் போட்டிருப்பாங்க, அது நம்ம காட்ட முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நெகட்டிவான விஷயங்களா வரும்ன்றதுனால நாங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நாங்க எடுத்து விட்டுட்டு ரொம்ப ஜென்யூனா ரியல் டைமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்றவங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்றவங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், புதுசா ஒருத்தர் அன்னிச்சா தெரியாம வந்து விழுந்திருப்பாரு நம்ம வீடியோல, அப்ப அவர் மனசார போட்ட கமெண்ட்ஸ் இது எல்லாமே அங்க ஓப்பனா இருக்கும். நாங்க எந்த கமெண்ட்ஸும் எங்க கைப்பட சார்லாம் எழுதுறது கிடையாது. ஒவ்வொருத்தவங்க கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கூட கேளுங்க, எல்லாரோட நம்பர் கொடுத்துருவோம், அட்ரஸ் டீடைல் கொடுத்தோம், அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், நீங்க விசாரிச்சுக்கலாம். சரிங்களா? ரைட், வெரி குட். ஐ திங்க் இது ஒரு நல்ல செஷனா இருக்குன்னு நான் நம்புறேன். B2Bங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக், எனக்கு பிடிச்ச விஷயம் அது. ஸோ அதனால பயங்கர எந்துவா நான் கொடுத்துருக்கேன். இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா B2B தான் நிறைய காசு இழந்துட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் தப்பா பேசிட்டு போறாங்க. இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் உங்களுக்கு இருந்துக்கணும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். ரைட், ஃபைன். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இவ்வளவு நேரம் வரைக்கும் நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு மனதார உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் எல்லாம் போயிடுச்சு. ஈவன் சொல்ல போனா நல்லது கெட்டதுன்னு தெரியாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு நல்லது கெட்டதை என்னால சொல்ல முடியுமான்னு தெரியல. என்னால முடிஞ்சது சப்ஜெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களுக்கு சொல்லி, சப்ஜெக்ட் சம்பந்தமா உங்களை வளர்த்து விட்டு, சப்ஜெக்ட் சம்பந்தமா உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி பிராக்டிஸ் கொடுத்து உங்களை ரியல் டைம் பிசினஸ் பண்ண மாத்த முடியும். அதுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் எஃபர்ட் பண்ணணும் அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? நன்றி, எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். சரிங்களா? எக்ஸ்போர்டிசம் அப்படிங்கிற வார்த்தை பற்றி கேட்டீங்கன்னா இப்ப ரீசெண்டா பண்ணிட்டு இருக்க எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? எங்களோட சோசியல் பிரசன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ண சொன்னா நீங்க எக்ஸ்போர்டிசம் சொல்லி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட், ஃபைன். ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். மறக்காம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. இன்னும் தாறுமாறான கண்டென்ட் ரெடியா இருந்துட்டே இருக்கு. இது வந்து எங்களுக்கான ஒரு என்து மாதிரி தாங்க, எங்களை நீங்க என்கரேஜ் பண்ற மாதிரி தாங்க. இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணி இந்த வீடியோக்கு உங்களோட ஜென்யூன் கமெண்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் எந்த அளவுக்கு விஷயத்தை வந்து நாங்க ரிவீல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க ரிவீல் பண்றதுக்கு தயாரா இருக்கோம்.
தயவு செய்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணிருங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய சீட்டிங் அட்டம்ப்ட்ஸ், நிறைய விதமான லைவ் கேசஸ், நிறைய விதமான டாக்டிக்ஸ், நிறைய விதமான ஸ்கில் செட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர போறோம். நாட் ஒன்லி ஃபார் எக்ஸ்போர்ட். ஒரு சின்ன விஷயத்தை நாங்கள் வேல்யூட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன தகவல் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா நிறைய டொமஸ்டிக் பீப்புள் கூப்பிடுறாங்க சார், எக்ஸ்போர்ட் அளவுக்கு போற தைரியம் இல்லை சார், டொமஸ்டிக் லெவலில் ஏதாவது பிசினஸ் ஐடியா கொடுங்க சார்ன்றாங்க. நிறைய பேர் மாதிரி எங்களுக்கு வந்து இந்த பெட்ரோல் பங்க் வைங்க, அதை வைங்க, இதை வைங்க, இந்த பிசினஸ் நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்ல தெரியல. அப்படிலாம் சொல்ல நினைச்சா ஒரு வார்த்தையில சொல்லிடலாம். அந்த அளவுக்கு நாங்கள் உசுப்பேற்ற நாங்கள் ஆசைப்படல, உண்மையை சொல்ல நினைக்கிறோம். சரிங்களா? உணர்ச்சிப்படுத்த நாங்கள் ஆசைப்படல. எங்களுக்கு என்ன பிசினஸ் தெரியுமோ அதை நல்லா ஆழமா சொல்லி தரோம். ரெண்டாவது, இந்த மாதிரி பிசினஸ்க்கு என்ன ஸ்கில் செட் வேணுமோ அதையும் சேர்த்து சொல்றதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால டொமஸ்டிக் பிசினஸ் பண்றவங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாட் ஒன்லி ஃபார் எக்ஸ்போர்ட், உங்களுக்கும் தேவையான ஸ்கில் செட் அடுத்தடுத்து வரப்போகுது. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நீங்க நல்லா பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு என்னைக்குமே வேணும். உங்களோட சப்போர்ட் இருக்க நாங்க உங்களுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். நன்றி. கற்றலிலும் புரிதல் நன்றி. எக்ஸ்போர்ட்ட கத்துக்கிட்டா போதுமா? அத பத்தின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று. ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கோடு எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யாருக்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி ஒரு டீச்சர் நான் இதுவரையும் பார்த்தேன். ஏன்னா நானும் நிறைய டீச்சர் பார்த்துருக்கேன். இப்போதான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் படிச்சிருக்கனால சரி ஓகே டீச்சர்ல இப்போ ஒரு டவுட் கேட்கறேன்னா நெக்ஸ்ட் டைம், தேர்ட் டைம், செகண்ட் டைம் வரையும் சொல்லுவாங்க. தேர்ட் டைம்னா ஒரு சில டீச்சர் சொல்லுவாங்க. அதுக்கு மேல கேட்டோம்னா யாரும் சொல்ல மாட்டோம். நீங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு 2 times 3 times சொல்லும் போது அது உண்மையிலே அதிசயம் தான் சார். இப்படி ஒரு சார் தீமை யாரும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஸ்ட்ரக்சர் சான்ஸ் தரமா வேற எங்கேயுமே எழுத முடியாது சார். அந்த கடைசியில கொண்டு வந்து அப்படி அந்த ஷேப் பண்ணி முடிச்சதெல்லாம் கடைசி நாள் வரைக்கும் பிளைண்ட் ஃபோல்டா இருந்துச்சு சார். கடைசி நாள் அந்த இது நிஜமாக அது ஐ ஓப்பனிங்லாம் சான்ஸ் இல்லை சார். எக்ஸ்போர்ட்டை பத்தி இது வரைக்கும் நான் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்காம இருந்தனோ எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு சாருடைய இந்த இதை தவிர்த்து வேற எங்க போனாலும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கு மேல வேற சொல்லி தர்றதுக்கு சத்தியமா இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்கன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர்னோடனே இப்ப கூட படிக்கிறவங்க ஞாபகம் இருக்க மாட்டாங்க. எக்ஸ்போர்ட் சம்பந்தமா என்ன பண்ண போறோம், என்ன ஆக போறோம், அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. எக்ஸ்போர்ட்னோடனே உங்க மூஞ்சி தான் சார் முதல்ல வரும். இந்த 2020 வந்து ஒரு வேஸ்டான வருஷமா போயிருமோன்னு நான் மார்ச்ல நினைச்சேன். பட் அது இந்த 2020 தான் என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வருஷமா வந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கு சாருக்கு தான் மிகப்பெரிய வந்து ஒரு நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். அது சொல்ல வார்த்தையே இல்லை. தேங்க்ஸ்ன்னு சின்ன வார்த்தையா சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா நாங்க எல்லாருமே உங்கள்கிட்ட ஒரு டச்ல இருப்போம். என்னாலையும் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் கிளாஸ் முடிக்கும் போது கிடைச்சிருச்சு. சார் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, உங்க ஐ ஓப்பனிங் வரும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வரும்னு சொன்னாரு. அது ஃபுல்லாவே வந்துருச்சு. எனக்கு பயங்கர ஒர்த்து. ஆக்சுவலா இந்த ஃபீக்கு நீங்க சொல்லி கொடுக்கறதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா அது ரொம்ப பெரிய ஒர்த்து. ஏன்னா யாருமே இல்லை ஆக்சுவலா இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறவங்க இல்லை. ஒரு அப்பாவாட்ட இருந்து எல்லாமே சொல்லி தந்து, ஒரு இப்படி போகாத, இப்படி போ, இப்படி போன தப்பு, அப்படி போ, இப்படி போகணும்னு சொல்லி நீட்டா சொல்லி தந்து இன்னைக்கு நீங்க இந்த இடத்துக்கு வளர்ந்தும் இவ்வளவு பெரிய ஒர்க்கெல்லாம் இருந்தும் கூட இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணணும். இனிஷியலா அமௌண்ட் கூட கொஞ்சம் ஹையா இருந்தது. என்ன அமௌண்ட் ரொம்ப ஹையா இருக்காருக்கு, எப்படி இதை டேக்கிள் பண்றது. ஆனா இன்னைக்கு அந்த கிளாஸ் முடிச்ச பிறகு தெரியுது மோர் தென் 5 lakhs ஒர்க்கு சார். கண்டிப்பா மோர் தென் 5 lakhs ஒர்க்கு. பணம்னு சொல்ல முடியாது சார். இல்லை வீட்டுல அப்பா கூட ஒரு கோவத்தை காட்டிடுவாரு, எல்லாருமே ஒரு கோவத்தை காட்டிடுவாங்க. ஆனா அம்மா பாத்தீங்கன்னா எதையுமே எதிர்பார்க்காம வந்துட்டு ஒரு சீராட்டுவாங்க, பாராட்டுவாங்க. பார்த்தீங்களா? அதுதான் அந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கு சார். உண்மையா அம்மா ஸ்தானத்துல வச்சு லைஃப்ல நான் யாரையும் பார்த்ததில்லை. உங்களை அப்படி பார்த்துருக்கேன்னா அது மிகப்பெரிய ஆச்சரியம் தான். வீட்லயே ஒரு நம்பிக்கை வரும். என்னடா இவங்க கிளாஸ்லயே ஒரு 1 hour ஒழுங்கா உட்கார மாட்டான், நைட்டு இவ்வளவு நேரம் உட்காந்து பாக்குறான்னா லைஃப்ல ஏதாவது பண்ணிடுவான்டா
அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. பொதுவாக ஒரு ஃபிலிம் பார்க்குறோம்னா கூட ஒரு 1 hour 1/2 hour நம்ம எந்திரிச்சு போயிடுவோம், போர் அடிக்கும், எந்திரிச்சு உட்கார முடியாது ப்ராக்டிக்கலா. ஆனா உங்க கிளாஸ்ல சின்ன வயசுல இருந்து நான் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை. உங்க கிளாஸ்ல இனிஷியலா நான் உட்கார்ந்துருக்கேன், எனக்குமே அந்த ஒரு யூரின் சென்சிட்டிவ் அதிகமா இல்லை சார், அந்த ஃபீல் கிடையாது. கிளாஸ் முடிஞ்சு போகும்போது தான் நம்ம யூரினேஷன் பண்ணணுமா அப்படிங்கிற தாட்டே வரும். ஃபேக்டே அதுதான். எல்லாமே அந்த இடத்த விட்டு அப்படி உயிரோட்டமா இருக்கு சார், ஒவ்வொரு செகண்டும் உயிரோட்டமா இருக்கும். அந்த உண்மையா சொல்லுவீங்க பாத்தீங்களா, வேங்க நான் ஒத்தல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது நீங்க தான். ஏன்னா கிளாஸ் முடியும் 1:30 2 o'clock முடியும், வச்சு செய்வாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸா வச்சு செய்வாங்க. 1:30 2 o'clock கூட என்ன சொல்லுவீங்கன்னா, கேள்வி கேள்றா என்னடா கேள்வி கேள்றா. அந்த டயத்துல ஒருத்தர் எவனுமே உட்காந்துருக்க மாட்டான். 1000 ரூபாய் சார், 1000 ரூபாய் பணம் வாங்குறவங்க கூட ஒரு டைம் வச்சு லைட் முடிச்சுட்டு போயிடுவான் சார். ஆனா 1:30 2 o'clock வரைக்கும் உட்காந்துக்கிட்டு கேள்வி கேள்றா அந்த கெத்து இருக்கு பாருங்க, அவன் தான் சார் உண்மையான எக்ஸ்போர்ட்டர். இங்க இந்த கிளாஸ்ல இவ்வளவு காசு கட்டி படிக்கிறவங்களும் ஒண்ணுதான், அந்த ஒன்டே கிளாஸ்ல வந்தவங்களும் ஒண்ணுதான் சொல்லிட்டு நீங்க நிரூபிச்சீங்க சார் அப்பயே. அதே ஆனா இதெல்லாம் பார்க்கல எனக்கு இந்த சாட்டை படத்துல ஒரு ஞாபகம் வரும் சார், அந்த ஒரு டைலாக், அப்பாவை நினைச்சா அப்பாவை நினைக்கலாம், ஃப்ரெண்டா நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சிட்டோம் சார் நாங்க எல்லாருமே. எல்லாருமே அப்படிதான் உங்களை நினைக்கிறேன். எப்ப டவுட் கேட்டாலும் நானும் ஆரம்பத்துல எதையாச்சும் ஒண்ணு கேட்டுட்டு நைட்டு 1 மணியா இருந்தாலும் 2 மணியா இருந்தாலும் 3 மணியா இருந்தாலும் கேட்பேன். இந்த எப்பவுமே நீங்க மூஞ்சி சுளிக்காம டக்குன்னு பதில் வரும். அதை பார்த்துட்டு தான் நானே படுப்பேன் சார். உடனே வந்துடும். அதனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. நான் வந்துட்டு எப்படி சொல்றது, எனக்குள்ள இருக்கிற ஒரு செல்ஃப் கான்பிடென்ட், நான் வேற லெவல்ல என்னை யோசிக்கிற மாதிரி கொண்ட வாய் வார்த்தைக்காக நான் இது சொல்லல, மனப்பூர்வமா நான் அதை ஃபீல் பண்ணிக்கிறேன். எனக்கே தெரியுது எக்ஸ்போர்ட்ல இவ்வளவு டாபிக் இருக்கா அப்படிங்கிறதே வந்து வெளியெல்லாம் சொன்னோம்னா எல்லாருமே அரண்டுருவாங்க. கண்டிப்பா அவ்வளோ டாபிக் நம்ம படிச்சிருக்கோம். இங்க வர பசங்க அவங்க ஃபெயில் ஆகணும்னு நினைச்சாலும் அவங்க ஃபெயில் ஆக மாட்டாங்க, எப்படியா பாஸ் ஆயிடுவாங்க, எல்லாருமே பாஸ் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவும் இருக்கும். ஃபுல் சப்போர்ட் என்னைக்குமே EHCக்கு தான். இதுக்கு நான் 5 ரேட்டிங்ஸ் கொடுக்குறேன்.